गोपिका जीवनस्मरणं सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये बोला पुंडलीकवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, अंजनेय मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरागादराजुगाव पुत्रेति तन्वयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकं अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयागपुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव स भूयोऽनन्तरामो यतिः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। राजन्पतिः गुरुरलं भवतां यदूनां दैवं प्रियः कुलपतिः क्वच किङ्करो वः अस्त्वेवमङ्ग भगवान् भजतां मुकुन्दः मुक्तिं ददाति करिचित् स्मन भक्तियोगम्। சர்வேஸ்வரனான பகவானுடைய கதையை வர்ணிச்சுட்டு வர சுகாச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதத்தில் பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். ஞானியான ஜடபரதருடைய சரித்திரம் சொல்றார். பஞ்சமஸ்கந்தத்தில் பிரவாகத்தை போல வர்ணிச்சுட்டு வர காலத்தில் சுகாச்சாரியால் சொல்றார் பரீட்சித்தை பார்த்து, அப்பா பகவான் எதை கொடுக்க முடியும்னா வைகுண்டத்தை பகவானால கொடுக்க முடியும், ஆனால் பக்தியை பகவானால கொடுக்க முடியாது. முக்திம் ததாதி கரிகச்சித்து ஸ்மன பக்தியோ, முக்தியை சுலபமாக கொடுத்துடுவான் பகவான், ஆனால் பக்தியை கொடுக்க முடியாது. யாரை பார்த்து சொல்றாருன்னா பரீட்சித்த. பரீட்சித்தோட முன்னோர்கள் யாருன்னா அந்த பஞ்சபாண்டவா. பஞ்சபாண்டவாளுடைய குடும்பத்துக்கு பகவான் எதெல்லாம் இருந்திருக்காருன்னு அந்த இடத்துல ஸ்மரிக்கிறார். அவளுக்கு பந்துவாக இருந்திருக்கார். ராஜன்பதிகி குருரலம் பவதாம் யதூனாம், பந்துவர்க்கம் மட்டும் இல்ல வேலைக்காரனாக இருந்திருக்கார். அந்த அர்ஜுனன் சுவாமி என்ன பண்ணியிருக்கான்னா தாசனாக வேலைக்காரனாக வச்சுட்டு இருந்தான், அதுவாகவும் பகவான் இருந்தார். அது மாத்திரமானா கீத உபதேசம் பண்ற காலத்துல குருவாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்ல குடும்பத்துக்கு சுகிருத் பாவனையில பல காரியங்களை பண்ணியிருக்கார்.
திரௌபதி பகவானை குறிச்சு சரணாகதி பண்ண காலத்துல தெய்வமாக இருந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணியிருக்கார். இது போல அவ ஆத்துல குதிரை குருப்பாட்டி இருக்கார். பலவிதமான காரியங்கள்ல உங்களுடைய குடும்பத்துக்கு பிரத்யேகமாக கிருஷ்ணன் பண்ணியிருக்கார். 120 வருஷ கிருஷ்ணாவதார காலத்துல பாதி எடுத்து பார்த்தா எங்க ஆயுச செலவு பண்ணினார் பகவான்னு பார்த்தா அந்த பஞ்சபாண்டவாளுடைய குடும்பத்துக்கு கைங்கரியம் பண்ணியே பாதி வாழ்க்கை போச்சு. இவ்வளோ பண்ணியிருக்கானே பகவான், அவன் சுலபமா முக்தி எடுத்து கொடுத்துடலாமேன்னா அதுதான்டா, பக்தியை கொடுத்துடலாமேன்னா அதுதான் முடியாதுன்னு. அவன் நினைச்சா கைவல்யாதிபதி, கைவல்யத்துக்கு அவன் தான் அதிபதி, நினைச்சா அவன் அந்த முக்தியை கொடுத்துடுவான். ஆனா என்னன்னா அவனால பக்தியை கொடுக்க முடியாது. அவன் இவ்வளோ பண்றானே பக்தியை கொடுக்கலாமேன்னா அது பகவானால சாத்தியம் கிடையாது. அது யாராலன்னா மகான்களுடைய சரணத்தை பிடிச்சா மட்டும்தான் அந்த பக்தி வரும். எப்படின்னா மகான்களுடைய சரணத்தை பிடிச்சா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னறி உய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நானும் நாமம் நமச்சிவாயவே. நம்ம இந்த நாமத்தை சொன்னா கண்லேந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரணும். அது சாத்தியமானா அது ரொம்ப துர்லபம். அந்த பக்தி நிலை வருது. அதற்கு மேல அந்த பக்தி வரணும்னா என்னென்ன பண்ணணும்னா தானோ விரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாய சம்யமேகி ஸ்ரேயோபிகி விவிதைச்சான்யைகி கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியதேங்கிறார். நீ நினைச்சுட்டு இருக்க சுலபமா அந்த பக்தி வந்துடும்னு பல கோடி ஜென்மாக்கள்ல தானங்களை பண்ணி குவிச்சிருக்கணும். அதனுடைய புண்ணியம் உன் அக்கௌண்ட்ல இருக்கணும். விரதங்களை பண்ணி குவிச்சிருக்கணும், ஜபங்களை பண்ணி குமிச்சிருக்கணும், ஹோமங்களை பண்ணியிருக்கணும். இது போல பல காரியங்கள் அதுவும் பல கோடி ஜென்மாக்கள்ல பண்ணி உன் அக்கௌண்ட்ல புண்ணியம் சேர 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 ஒரு நிலையில இந்த புண்ணியம்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா உனக்கு அந்த பக்தியை சித்திச்சு கொடுக்கும். அப்படி சித்திச்சதுன்னா கிருஷ்ணான்னா கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரும். ஒரு ஜென்மால இந்த ஜென்மால பண்ணா அடுத்த ஜென்மா சாத்தியம்னு கிடையவே கிடையாது. பல கோடி ஜென்மாக்கள்ல பண்ணா ஏதோ ஒரு ஜென்மால சித்திக்கும். கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியத்தேன்னு பக்தி அவ்வளோ உத்கிருஷ்டம். அதுக்கு அவ்வளோ ஜென்மா இவ்வளோ புண்ணிய காரியங்கள் தேவைப்படுறது அந்த பக்தியை அடையறதுக்கு. கிருஷ்ணான்னா கண்லேருந்து தண்ணீர் வரணும்னா இவ்வளோ புண்ணியங்கள் இருந்தாதான் அந்த பக்தி வரும். மீதி எல்லாத்தையும் சம்பாதிச்சுடலாம், பக்தியை சம்பாதிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது நடிப்பு கிடையாது. மீதி காரியங்கள்லாம் நம்மளா எடுத்து அதை அபியாசப்படுத்திக்கலாம். பக்தியை அபியாசப்படுத்திக்க முடியாது, அது தானா வந்தாதான் வந்து. அப்பேற்பட்டதான பக்தி எத்தனை பிரகாரம் இருக்கு. பக்தியோட நிலைகளை சொல்லும் போது பல மகான்கள் பலவிதமாக வர்ணிக்கிறார். அந்த பக்தியை பண்ணினா என்ன ஆகும்னா பகவான் தன்வாக்கால சொல்றார், அப்படி ஒருத்தன் பக்தியை பண்ணிவிட்டானா அவனுக்கு நான் அடிமைங்கிற. அம்பரீஷ சரித்திரத்துல பகவான் சொல்லும் போது சொல்றார், அகம் பக்தபராதீனா அஸ்வதந்திர இவன். அப்பா அப்படி ஒருத்தன் இந்த விலையுயர்ந்த பக்தியை பண்ணிவிட்டானா பக்தி வர்றது கஷ்டம். அந்த பக்தியை ஒருத்தன் பண்ணிவிட்டானா அவனுக்கு நான் அடிமை. அடிமைன்னு யாரு சொல்லுவா? வேலைக்காரன் சொல்லலாம், கீழே இருக்கிறவன் சொல்லுவான். ஆனா உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த பகவான் சொல்றார், நான் அவளுக்கு அடிமை. யாருக்கு அடிமைன்னா வீடு வாசலை விட்டு மனைவி மக்களை விட்டு என் சரணமே கத்தின்னு யார் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு நான் அடிமை. இதை சொல்றது யாருன்னா ஸ்ரீயப்பதி ஸ்ரீனிவாசன் வைகுண்டாதிபதி. அப்ப எப்பேற்பட்டது பக்திங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பக்தியை பார்க்கிற காலத்துல பல மகான்கள் பல அபிப்பிராயம். கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு பக்தியினுடைய நிலைகளை சொல்லும் போது 3 விதமான பக்திகள்ங்கிற. பக்தியில 3 விதம். நாரதர் சொல்ற காலத்துல, நாரத பக்தி சூத்திரத்துல சொல்ற காலத்துல பஞ்சதா பக்திகின்னு 5 விதம்னு பிரகாரம் பண்ற. பிரகலாத சுவாமி அவ அப்பா கேட்கிற காலத்துல, ஹிரண்யகசிபு கேட்கிற காலத்துல அப்பா பக்திங்கிறது 9 விதமா இருக்குன்னு நவவித பக்தியை எடுத்து உபதேசம் பண்ற. அதற்கு மேல ஒருபடி போய் கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற காலத்துல கீதையில பக்தி யோகா பகுவிதகாங்கிற. அதற்கு எல்லையே கிடையாதுறாங்கிற. பக்திங்கிறது நீ நினைச்சுட்டு இருக்க பூவை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது பக்தி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைச்சுட்டு இருக்கா. எந்த விஷயத்துல உனக்கு மனசு லயிக்கிறதோ அதுதான் பக்தி. அது எந்த பிரகாரமா இருக்கு. அதனால பக்தி யோகா பகுவிதம். இப்படி ஏனேன பிரகாரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்களை பக்திக்கு சொல்றா. பக்தி பலவிதம்.
அதுல முக்கியமா என்னன்னா நவவித பக்தி லோக பிரசித்தமா பிரகலாத சுவாமி சொன்னது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதம். நவவித பக்தியை பிராதானியம் கொடுத்து சொல்றார் பிரகலாத சுவாமி. 5 வித பக்தி என்னன்னா தாஸ்ய பக்தி, சக்கிய பக்தி, பிரேம பக்தி, மதுர பக்தி, 5 விதமான பக்திகள். வாத்சல்ய பக்தி. வாத்சல்ய பக்திக்கு பேர் போன மகான் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீ வல்லபாச்சாரி. அவர் குழந்தையை எப்படி பார்த்தார்? பகவானை எப்படி பார்த்தார்னா குழந்தையாக பகவானை பார்க்க. இது போல பலவிதமா ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு பக்தியை பண்ணியிருக்கு. சக்கிய பக்தி இது போல இந்த 5ல ஒரு பக்தி தான் இந்த சக்கிய பக்தி. இந்த சக்கிய பக்தியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நண்பன்கிறவன் யாருன்னா யார்கிட்டையுமே சொல்ல முடியாத சில விஷயங்களை, அந்தரங்கமான விஷயத்தை நண்பன் இடத்துல சொல்லும். ஒருத்தனுக்கு கழுத்து பரியந்தம் துக்கம், அதை ஆத்துல மனைவிட்டையும் சொல்ல முடியல, கூட பிறந்த வாழ்க்கையும் சொல்ல முடியல, அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியல, வெளியிலையும் சொல்ல புறத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியல. அப்ப என்ன பண்ணுவான்னா கதவை சாத்தின்னு அழறக்கூடிய துக்கம், அதை என்ன பண்ணுவான்னா ஃப்ரெண்டை வர சொல்லி அவன்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டு அழுவும். அவன்கிட்ட சொன்னா தனக்கு தீர்வு கிடைக்கும் நம்புறதாகவும் வச்சுக்கலாம், அவனுக்கு ஒரு மனசமாதானமும் கிடைக்கும். அப்பேற்பட்டதான ஸ்தானம் சக்கியஸ்தானம், நண்பன்கிற ஒரு ஸ்தானம். நிறைய மகான்கள் பகவான இந்த சக்கிய பக்தியினால சேவிச்சிருக்கு, ஃப்ரெண்டாக சுகிருத் பாவனையில சேவிச்சிருக்கா. யார் யார் சேவிச்சிருக்கா அப்படின்னா, பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ண காலத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற, கிருஷ்ணர் குச்சேலருங்கிற ஒரு மகான் பகவானுக்கு சகா. ஆனா கதை சொல்லக்கூடிய சுகாச்சாரியால் எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த கதையன்னா, கிருஷ்ணஸ்யாசித் சகா கஷ்டித்னு ஆரம்பிக்கிறார். பிராமணா பிரம்மவித்தமஹா விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா. குச்சேலர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சகா பகவான்னு சொல்லல, கிருஷ்ணஸ்யாசித் சகா கஷ்டித். பகவான் உயர்ந்த ஸ்தானமான பகவானோட நண்பர் யாருன்னா இந்த குச்சேல். விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா. சகல நற்குணங்களும் இருக்கக்கூடியதான ஒரு மகான் அந்த குச்சேலர். பகவான் அவரை சக்கிய பாவனையில ஏத்துருக்கு. அவர் மனைவி ஒரு கஷ்டப்படுற காலத்துல பகவானை போய் பாருங்க, அவனை பார்த்தா நம்மளுக்கு பணம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நம்ம வாழ்வு முன்னேறு அப்படின்னு சொல்றா. அவருக்கு என்னன்னா, வாகம் தரித்ரஹா பாப்பியான்னு பிரசன்னஹா ஸ்ரீநிகேதனஹா. நான் இப்படி இருக்கேன், அவன் எப்படி இருக்கான்? அப்பேற்பட்ட பகவான்கிட்ட போய் துவாரகாதீசன் அந்த பகவான்கிட்ட போய் எனக்கு பணங்காசு தான் நான் கேட்கறதா? கேட்க மாட்டேங்கிற நிர்பந்தத்தின் பேர்ல அவ ஒரு வஸ்துவை கொடுக்க, அதை கொண்டு போய் பகவான் இடத்துல கொடுக்கிறார். பகவான் என்ன கட்டளை வச்சுட்டு இருக்காருன்னா, வாசல்ல யாராவது பாகவதர்கள் பிரம்ம யாராவது இது போல சத்பாத்திரங்கள் வந்தா உள்ள கொண்டு வந்து விடுறவாளுக்கு 2 பங்கு சம்பளம். உடனே இந்த குச்சேலர் வந்தார், கொண்டு போய் விட்டுட்டான். வாரி அணைச்சு அவர் தயங்கி தயங்கி நிற்கிறார். பகவான் அவருடைய இடத்துலேருந்து சீட்லேருந்து இறங்கி வந்து அந்த குச்சேலரை கட்டி பிடிச்சுண்டு அவர் நடுங்கிறார், இவர் போய் கட்டிக்கிறார். அதுதான் அந்த சுகிருத் பாவனை, சக்கிய பாவம். கட்டி பிடிச்சு அவருடைய சீட்ல இவரை உட்காத்தி வைக்கிறார். அவர் பக்கத்துல போறதுக்கு யோஜனை பண்றார். ஏன்னா கிழிஞ்ச வஸ்திரம், உடம்பெல்லாம் தாறு விட்டு வெடிச்சு கிடக்கு, தரித்திரம், ஆளு உள்ளியா இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய அவருக்கு பகவான் இடத்துல நம்ம எப்படி போறது? அவனோ பார்த்தாலே அவனுடைய ஐஸ்வர்யம் தெரியறது. அப்படி இருக்கிற பகவான்கிட்ட நம்ம எப்படி போறதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கா. அவர் ஒரு வஸ்து கொண்டு வந்திருக்கார். என்னன்னா அவுல கொண்டு வந்திருக்காரு அவர் மனைவி. அதுவும் அவரோடது கிடையாது, இரவல் வாங்கினா அவுல். அதை என்ன பண்ணியிருக்கார், இவருடைய இந்த பகவானுடைய அந்த செல்வாக்க பார்த்தார். தப்பித்தவரி கூட அந்த அவல வெளியில எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சார். என்ன அவன் எப்படி இருக்கான் அந்த பகவான், அவன்கிட்ட போய் இந்த அவுல், அதுவும் முழுசான அவர் கூட இல்லை, பாதி இடிபட்ட அவுல கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கறதாவது அவனுடைய நிலைக்கு இது தகுமா? கொடுக்க கூடாதுன்னு அதை மறைச்சு வச்சுட்டார். பகவான் அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு திவ்ய ஸ்நானங்கள் பண்ணி, திவ்ய போஜனங்கள் பண்ணி, நல்ல வஸ்திரங்களை கொடுத்து எல்லாம் பண்ணோன்னா பகவான் வாயேட்டு கேட்கிறார், குச்சேலரே என்ன பார்க்க வந்தேலே, என்ன கொண்டு வந்தீர் நீர்?
எனக்கு என்ன கொண்டு வந்தீர்னு பகவான் கேட்குற. அவர் பார்த்தார், சத்தியமா இதை வெளியில எடுக்கவே கூடாது அந்த வஸ்துவை. அந்த கையில் எடுக்கல வச்சுட்டு இருக்கிற அந்த வஸ்துவை அப்படியே இறுக்கி அணைச்சுட்டார். பகவான் பார்த்தார், கையை சத்த குறுக்க இப்படி இப்படி பண்றாரு இவர், என்ன இருக்குன்னு பார்த்தார். அந்த இடத்துல அந்த அவுல் இருக்கு, புருத்துக்க தண்டுலம். அதை பார்த்தோன்னே நான் பரமப்பிரீணனம் சகேங்கிறார். எல்லாரும் பகவானுக்கு பிடிச்சது வெண்ணெய், தயிர், பால் அப்படின்னு நம்ம பாகவதத்தில் அவர் திருடியதுனால அதை அந்த வஸ்துன்னு நினைக்கிறோம். பகவானுக்கு உண்மையிலேயே பகவான் வாயால சொன்ன வஸ்து எது எனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துன்னா இந்த அவுல தான் சொல்றார். பரமப்பிரீணனம் சகே, அதை கொண்டு வந்திருக்கிறா நீர், எனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துவாச்சே. நான் பிடிச்ச ஒரு இழுக்கிறார், அனுமதி இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாம அந்த வஸ்துவை பிடிச்சி இழுக்கிறார். இழுத்தா அதுவோ இந்த கசம் பிடிச்ச துணி, அது இழுத்ததுல அது கிழிஞ்சு கொட்டுறது. அந்த வஸ்து எடுத்தார், வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துன்னு சொன்னது மட்டும் இல்லை, ஒரு புடி எடுத்து வாயில போட்டு ரொம்ப நன்னா இருக்கேன்னு தலையாட்டி இன்னொரு புடிய போட போனார். பக்கத்தில் இருக்கிற தாயார் தடுத்துட்டான். ஏன்னா நீங்க பரமப்பிரீணனம் சகேன்னு சொல்லி அதை வாங்கி விரும்பி எடுத்து வாயில போட்டுண்டே என்னுடைய அஷ்ட ஐஸ்வர்யமா அங்க போயிடுத்து. அடுத்தது நீங்க இன்னொரு புடிய சாப்பிட்டேன்னா இதுக்கு பதில் கிடையாது, நானே அங்க போக வேண்டியதுதான். தடுத்துட்டாலாம் தாயார். இவர் பயந்து 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 தயங்கி நிற்கிறார். பகவான் கையேட்டு எடுத்து சாப்பிட்டு அந்த சகாவுக்கு தனக்கு நிகரான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இவர் பணம் கேட்கணும்னு வந்தார், அவர் அவளை வாங்கி சாப்பிட்டார். என்ன விஷயம்னார், ஒன்றும் இல்லைன்னார். உங்களை பார்க்க தான் வந்தேன், பார்த்ததே புண்ணியம்னார். ஒரு விஷயத்தையும் சொல்லல். இதுவே அவன் பண்ணது மேல கிருப்பை பண்ணியிருக்கானே, அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் வாங்கிண்டார். ஏதாவது சொல்ல செய்தி உண்டோன்னார், ஒன்றும் இல்லைன்னார். ஊருக்கு கிளம்பி போயிட்டு பகவானோட இருந்ததை நினைச்சு நினைச்சு ஸ்மரிச்சுட்டே போறார். போய் பார்த்தா தன்னுடைய கிரகத்து வாசலுக்கு போறார். துவாரகாபட்டினம் போல வீடு. ஆகா, நம்ம பகவான் சிந்தனையிலே இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு எல்லாமே அது போலயே தெரியுது. அதே நினைப்புல நம்ம துவாரகைக்கே திரும்பி வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு பார்க்கிறார். அவருடைய மனைவி திவ்ய அலங்கார பூஷிதையாக வந்து கூப்பிடுறார். நான் உள்ள வாங்கோங்கிறார். யார் வீடு இது, நீ எங்கேருந்துமா வந்தேங்கிறார். கட்டிக்க புடவை இல்லாம தரித்திரத்தோட தானே நம்ம இருந்தோம், குழந்தைகள்லாம் வந்து கூப்பிடுறது, எப்படி இவ்வளோ ஐஸ்வர்யம் வந்ததுன்னா எதுவும் தெரியாது. திடீர்னு பார்த்தா நாங்க எல்லாம் இருக்கிற இடம் மாளிகையா இருக்கு, இந்த வஸ்திரங்கள் வந்தது, இந்த நகைகள் வந்தது, சகல ஐஸ்வர்யங்களும் வந்தது. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் அவர் நினைக்கிறார், நம்ம கொண்டு போன அவுல் அவர் சாப்பிட்டாரே, அதனால தான் இந்த ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, நம்ம சொல்லணும்னு நினைச்சோம் ஆனா சொல்லல. ஆனா அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பிரபு என்ன பண்ணா, நம்ம மனசுல இருக்கக்கூடியதை பூர்த்தி பண்ணிவிட்டோம். இதுல யாருக்கு துக்கம்னா, இவ மனைவி கேட்டு அமைச்சிருக்கா, நீங்க போய் அந்த பிரபுவை பார்த்து ஐஸ்வர்யத்தோட தான் வரணும்னு சொல்லியிருக்காரு. இவர் வேண்டான்னார். ஆனா அவர் மனைவி எதிர்பார்த்தாலும் இவர் ஆத்துக்கு போனா இவருக்குன்னு வசு விழும். அதனால இந்த சக்காவோட அந்த கஷ்டம் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுனால பகவான் என்ன பண்ணான்னா, அவருடைய மனசோட ஒரு அபிப்பிராயத்தோட தானே வந்தார், அதை பூர்த்தி பண்ணார். இவர் ஆத்துக்கு போனா இவர் மனைவி இவரை பார்த்து கேட்க மாட்டார். சக்காக்கு அந்த கஷ்டம் கூட இருக்கக்கூடாதுன்னு அதை பூர்த்தி பண்ணார். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அதை கேட்ட அந்த மனைவிக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். கிருஷ்ணன் வேணும்னு நினைச்ச அந்த குச்சேலராகவே கடைசி பர்யந்தம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய சகாவுடைய மனசுல இருந்து அவர் என்ன அபிப்பிராயத்துல வந்தாரோ அதை சொல்லாம அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். எதனாலனா அந்த சக்கிய பாவத்தினால், சக்காங்கிறதுனால பகவான் இத்தனையும் பண்ணினார் இந்த குச்சேலருக்கு. அதுபோல ராமாயணத்தை எடுத்து பார்த்தோம்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல எப்படி கிருஷ்ணர் குச்சேலரை ஏத்துண்டாரோ அதுபோல ராமபிரான் கருணையினால ஏத்துண்ட ஒரு சகா யாருன்னா சுக்ரீவன். இவருக்காவது இங்க தகுதி உண்டு. பிரம்மவித்தமா விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதே, இவ்வளோ லட்சணங்கள் இருக்கு, இவருக்கு விசேஷணங்கள் இருக்கு. பகவானோட சகான்னு சொல்லிக்கிற அளவு இவருக்கு தகுதி இருந்தது. ஆனா இங்க எப்படின்னா, ஒரு நரனுக்கு வானரனை சகாவா வைக்கிறார். இவரோ நரன், ஆனா அவன் வானர். இவரோ வைகுண்டவாசி, அரண்மனையில் இருக்கக்கூடிய ரகுவம்சத்துல பிறந்தவர்.
இவனோ காட்டில் இருக்கக்கூடிய குரங்கு. ஆனா பகவான் ராமாவதாரத்துல சகான்னு சொல்லணும்னா யாருன்னு இருக்கான்னா ஒரே ஒரு ஆசாமி, அந்த சுக்ரீவன். அந்த இவன் ஏத்துக்கல சகாவா, பகவான் அந்த குரங்க பகவான் சகாவாக ஏத்துட்டார் சுக்ரீவன். முதல் பிரதம சமாகமத்திலேயே என்ன ஆச்சுன்னா, பகவான் தேவிய தேடி அங்கும் இங்கும் அலைஞ்சு வர காலத்துல 2 பேர் வரான்னு ஒரு சந்தேகம். அண்ணாக்கு பயந்து, வாலிக்கு பயந்து பர்வதத்தின் மேல இருந்து பார்க்கறான், யாரோ 2 பேர் வந்திருக்கா, அண்ணா அனுப்பிதான் வரா, இவா நம்மளை வதம் பண்ண வரான்னு ஒரு துஷ்ட சிந்தனை அந்த சுக்ரீவனுக்கு. மந்திரியான ஆஞ்சநேயர் சுவாமியை கூப்பிட்டு யாரோ 2 பேர் வரா, போய் பார்த்துட்டு. அவளை பார்த்தாலே விலட்சணமா இருக்கு. மேல மேல பார்த்துட்டு வரா, 2 பேர் ஆயுதங்களோட வரா, நீ போய் பார்த்துட்டு வா, பரீட்சை பண்ணிட்டு வா போன்னு அனுப்புறார். ஆஞ்சநேய சுவாமியும் வர காலத்துல சுக்ரீவ மந்திரியாக அந்த பரீட்சை பண்ற எண்ணத்துலதான் வந்தார். வந்து அந்த சந்நிதி விசேஷம், சந்நிதி மாத்திரம், சந்நிதி தரிசனத்துல என்ன ஆச்சுன்னா, ராமலக்ஷ்மணாளுடைய தரிசனத்துல புத்தி மாறி போயிடுது. சுவாமி தரிசன விசேஷம், சந்நிதி விசேஷம், அவளை பார்த்தோன்னு தெரிஞ்சுது நீங்க இவா பரீட்சை பண்ணக்கூடியவா இல்லை. தேவதுல்ய பராக்கிரமோ பார்த்தாலே தெரியறது இவா ஏதோ ஒரு தேவகுமார் ராஜகுமாராள்னு தெரியறது. மனுஷ அவதாரம் கிடையாது, ஏதோ ஒரு காரணார்த்தம் மனுஷாலாக பிறந்திருக்காங்கிறது பார்த்தாலே தெரியுது. அதனால இவாளை பரீட்சை பண்றதுக்கு இல்லை. யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். நவவியாகரண பண்டிதரா இருக்கிறதுனால சுவாமி அவரை பரீட்சை பண்ற. அண்ணா தம்பி யாருன்னு தெரியாம திகைச்சு போக வைக்க, புத்திபூர்வமாக அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுண்டு 4 திருவடியும் ஒரு அணப்பா அணைச்சு 2 பேரையும் ஹனுமந்த வாகனமாக பகவானுடைய சரணம், பக்தனுடைய சரணம் 2த்தையும் மார்பல வச்சுட்டு புறப்பட்டு போய் அந்த பர்வதத்துல இறங்குறார். சுக்ரீவ சந்நிதியில போய் நிற்கிறார். சுக்ரீவன்ட்ட கூப்பிட்டு சொல்றார், அப்பா சுக்ரீவா, நீ நினைச்சது போல இல்லை, இவா உங்க அண்ணா வாலியினால் அனுப்பப்பட்டவா இல்லை, இவா ஸ்வயம் சாட்சாத் பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார். 4 அம்சங்களாக ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாளாக அவதாரம் பண்ணியிருக்கா. விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுவதற்காக காட்டுக்கு வந்திருக்கா. அந்த சமயத்துல தேவி பறி கொடுத்ததுனால அவளை தேடின்னு வந்திருக்கா. நீ மனுஷாலாக நினைக்க வேண்டாம், இவா தேவாளுடைய, இவர்கள் தேவர்களுக்கு சமமான அவதாரம், பகவானே அவதாரம். அத்தனையும் எடுத்து சொல்லி, கை குலுக்க வேண்டிய மூர்த்தி இல்லப்பா, காலை பிடிக்க வேண்டிய மூர்த்திகள். நீ சக்கியபாவத்துல போகக்கூடிய மூர்த்திகள்ல சரணாகதி பண்ணக்கூடியதான மூர்த்தி. நீ என்ன பண்ணணும்னா, நான் இவ்வளவு சொல்றேனே, நேரா போய் கையை குலுக்கி விடாத, காலை குலு. சரி 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 சரின்னு எல்லாத்தையும் கேட்டுண்டான் அந்த சுக்ரீவன். நேரா என்ன பண்ணான்னா, என்னுடைய மந்திரியான ஆஞ்சநேய சுவாமி உங்களை பத்தி எல்லாம் சொன்னார். நீங்களும் காட்டுல மனைவியை தேடி அலையறேன், நானும் மனைவி இல்லாம தவிக்கிறேன். உங்க ராஜ்யத்தையும் ஒருத்தன் பிடிக்கின்னு இருக்கான், என் ராஜ்யத்தையும் ஒருத்தன் பிடிக்கின்னு இருக்கான். உங்களுக்கும் இப்ப சகாயம் தேவை, எனக்கும் சகாயம் தேவை. நீங்க தம்பியால வஞ்சிக்கப்பட்டிருக்கேன், நான் அண்ணாவால வஞ்சிக்கப்பட்டிருக்கேன். ஆக மொத்தத்துல 2 பேரும் ஒரே சமநிலையில தான் இருக்கோம். நான் உங்களுக்கு சகாயம் பண்றேன், நீங்க எனக்கு சகாயம் பண்றீங்க. அப்படி இருக்கிற ஒப்பந்தத்தின் பேர்ல உங்களை நான் நண்பனாக ஏத்துக்கிறதுக்கு உடன்பாடு இருந்தா, என்னை ஏத்துக்கிறதுக்கு உடன்பாடு இருந்தா கையை கொடுக்குறேன்னு கையை கொடுத்தான். தலையில அடிச்சிருந்தார் ஆஞ்சநேய சுவாமி. அப்பா மெனக்கட்டு சொல்லி சொல்லி அனுப்பிச்சேனடா, நமஸ்காரம் பண்றான்னா கையை குலுக்குறியே, இருக்கட்டும் ஏதோ அசடு பண்ணி விடுத்து. உடனே என்ன பண்ணார்னா, அந்த சக்கியமாவது அக்னி பூர்வமாக அக்னி சாட்சியாக இருக்கணுங்கிறதுனால கீழே ஒரு அக்னியை ஏற்றி வச்சு, அந்த அக்னி வச்சு அக்னிக்கு மேல வச்சு இந்த சக்கியம் பண்ணதுனாலேயே இவன் எத்தனையோ தப்பு மாறி 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 அபச்சாரப்பட போறான். ஆனா சுவாமி என்ன பண்றாருன்னா, அதை பொறுத்துண்டு அவனை சுகிருத் பாவனையிலேயே கொண்டு போறார். ராமாயணம் முடிஞ்சு யுத்தம் முடிஞ்சு கடைசியில சுவாமி சிம்மாசனத்துல உட்கார்ற பர்யந்தம் இவன் பண்றது அத்தனையும் இடைஞ்சல்லாம். இருந்தாலும் பகவான் அதை ஏத்துக்கிறார். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி அக்னிசாட்சியா அதை பண்ணிட்டாரோன்னு, அதனாலேயே ஏத்துக்கிறார். அது அசடாக இருந்தாலும் பகவான் அதை பொறுத்து ஏத்துக்கிறதுக்கு காரணம் அந்த சக்கியபாவம், பகவானுடைய சக்கியபாவம். பீஷண சுவாமி வந்து சரணாகதி பண்றார். ஆகாசத்துல நின்னுண்டு 4 ராட்சசாலோடு நின்று சரணாகதி பண்றார்.
நான் என்னுடைய லங்கையை விட்டேன், மனைவி மக்களை விட்டேன், ராஜ்யத்தை விட்டேன், எங்க அண்ணாவை தியாகம் பண்ணேன், எல்லாத்தையும் விட்டு ராமனை சரணாகதி பண்றேன். இப்போ எனக்கு அபயம்னு கொடுக்கறதுக்கு ராமர் ஒருத்தர் தான் இருக்கார். பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்திருக்கேன். எதை நம்பி வந்திருக்கேன்னா ராமருடைய திருவடியை நம்பி வந்திருக்கேன். அந்த ராமர் தான் எனக்கு அபயம் கொடுக்கணும். நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. விபீஷணன் வந்து நிக்கிறேன்னு சொல்லுங்க. சரணாகதியை ஏத்துக்கணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லு. சுவாமி உடனே ராஜாவா இருக்கார். அவர் நினைச்சா அவர் உத்தரவு போட்டா அது நடக்கும். ஆனா அந்த லௌகீகமா ராஜாவாக இருக்கிற ஸ்தானத்துல இருக்கிறவா என்ன பண்ணணுமோ அதை பண்ணார். எல்லாரையும் கூட்டு ஒரு ஆலோசனை. இது போல அவர் சொல்றாரே, ஏத்துக்கலாமா வேண்டாம்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயம். ஒருத்தர் வேண்டாங்கிறா, ஒருத்தர் வேணுங்கிற. அவர் சத்ருபக்ஷத்திலேருந்து வந்திருக்கா, வேண்டாம். இன்னொருத்தர் அவரை ஏத்துக்கலாம், அவர் இருந்தா பலம். இது போல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்ல, இந்த சுக்ரீவன் என்ன பண்ணா, எப்பொழுதும் அதற்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம், எப்ப பார்த்தாலும் இந்த ஆஞ்சநேய சுவாமி சொல்றதையே கேட்டு அந்த ஒரு பகவானை பார்க்கிற பர்யந்தம் ஆஞ்சநேய சுவாமிக்கு என்ன பட்டம், என்ன பதவின்னா சுக்ரீவ மந்திரிங்கிற ஒரு சுக்ரீவ சச்சிவம் கபிங்கிற, அதற்கு முன்னாடி அந்த பதவி. அதற்கு பிறகு ராம தரிசனம் ஆச்சு, திருவடியை பிடிச்சார். என்ன பதவின்னா ராமதூதன்கிற உயர்ந்த பதவி. அதற்கு பிறகு கூட இருக்கிற காலத்துல ராமர் எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கேட்கிறார். இந்த ஆஞ்சநேய சுவாமி சொன்னா உடனே டிக் அடிச்சுடும். இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப நம்ம சொல்றதையும் அவர் கேட்கணும்னு, அதற்கு என்ன பண்ணலாம்? வித்தியாசமா ஒண்ணு எல்லாரும் சொன்னதை தான் சொல்லக்கூடாது. நான் அதுல ஏத்துக்க மாட்டேன். எதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா, சுக்ரீவன் இந்த விபீஷணன் வந்து சரணாகதி பண்றானே, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டேன்னா, அவன் சத்ருபக்ஷத்துலேருந்து வந்திருக்கான், அண்ணாவை உதறிட்டு வந்திருக்கான், அவனை வச்சுட்டா நம்மளுக்கு இது போல பலவிதமான மறுப்புகளை சொல்லி அவனை ஏத்துக்கூடாது. சுவாமி சொன்னார் அவனை ஏத்துக்கணும்னார். ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டு கேட்கிறார், அப்பா ஆஞ்சநேயா, உன்னுடைய அபிப்பிராயம்? யதார்த்தம் ராமகௌரவாத்து, நான் அபிப்பிராயம் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க கேட்டதுனால சொல்றேன், அவரை ஏத்துக்கணும். ஏன்னா உங்களை நம்பி, உங்களுடைய திருவடியை நம்பி வந்திருக்காரு, அவரை ஏத்துக்கணும். அவரை சேர்த்துனோம்னா நம்மளுக்கு பலாபலம் கூடதான். சுவாமி சொன்னார், இதுதான் என்னுடைய அபிப்பிராயம், நானும் ஏத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். சுவாமியுடைய மனசுக்கு நேர் விரோதமான அபிப்பிராயத்தை சொன்னது அந்த இடத்துல யாருன்னா சுக்ரீவன். ஆனா சுவாமி அதை எதையுமே பொருட்படுத்தாதபடிக்கு அவனுக்கு ஹிதத்தை கூப்பிட்டு சொல்றார், அப்பா சுக்ரீவா, நீ இப்ப இந்த விபீஷணன் வந்திருக்கா, என் மனசு புரியாம நீ வேண்டாங்கிற, ஒரு கால் நீ போய் பாரு, அங்க விபீஷணன் இல்ல, அண்ணா தம்பிகள் ஒரு போல இருப்பா. வந்தது எதிவா ராவணஸ்வயம், வந்திருக்கிறது ராவணனா இருந்தாலும் அபயம்னு சொல்லிடு. ஒரு கால் ராவணனா இருந்தா ராவணன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்பி வராதப்பா. நீ என்ன பண்ணணுமா, எதுவா ராவணஸ்வயம் அவனே இருந்தாலும் அவனுக்கு அபயம் நான் சொல்லிட்டேன், அபயம்னு கொடுத்தாச்சுன்னு. தத்தமஸ்ய அபயம் மயா, நான் அபயம் கொடுத்துட்டேன்னு நீ கொடுத்து விடலாம். நீ இதற்காக ஓடி வராதரா, திருப்பி ஓடி வராதரா, அபயம்னு இங்கேருந்தே சொல்லிட்டார். அக்கறையில உள்ள லங்கா ராஜ்யத்துல இக்கரையிலேயே பட்டாபிஷேகம், நான் அபயம் கொடுத்துட்டேன்டா. ஏன்னா சுவாமியுடைய ஹிருதயம் சகிருதயம் தெரியாத ஒரு நரன், வானரன் இந்த சுக்ரீவன். அதற்கு மேல ஒரு பரீட்சை, பார்த்த உடனே கையை குலுக்கினது மாத்திரம் இல்லாதபடிக்கு சுவாமிய பரீட்சை பண்ணினானாம் சுக்ரீவன். உங்களை பார்த்தா எனக்கு எங்க அண்ணா வாலியானவர் பரம பராக்கிரமசாலி, அவரோட யுத்தம் பண்ணுவீரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணணும்னா, எனக்கு கண்ணுக்கு நேரம் ஒரு சாம்பிள் வீடியோ காமிக்கிற மாதிரி காமிங்கோங்க. என்ன பண்ணணும்டா, நான் அம்புனால இந்த மரத்தை தொலைக்கணும். எத்தனை மரம்? 7 மரத்தை தொலைச்சுன்னு உங்க அம்பு வரும். உங்க பராக்கிரமத்தை நான் அதுல தான் பார்க்க, பரீட்சை பண்ணி பார்க்க. இது என்ன ஆச்சரியம்னா, குரங்கு ராமரை பரீட்சை பண்றது, ராமர் அதை ஏத்துண்டு தலைவணங்கி ஏத்துன்னு அந்த பரீட்சையை நடத்தி காமிச்சார். எதனாலன்னா அந்த சக்கிய பாவத்தினா. கை குலுக்கியா சொன்னோம், அதற்கு தகுந்தது. அடுத்தது இந்த விபீஷண, இது போல ஒவ்வொரு கட்டத்திலையும் அவன் பண்ணது அத்தனையும் சுவாமி இறங்கி வந்து பொறுத்துக்கிறார். அவர் இந்த
விபீஷன் இந்த சுக்ரீவனுக்காக இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் சக்கியபாவத்தினால பகவான் இந்த ராமாவதாரத்துல அவன் பண்ண அத்தனை அபச்சாரத்தையும் பொறுத்துண்டு அவனை தோள் மேல கைய போட்டுண்டு அவனை அணைச்சு அணைச்சு கொண்டு போறார் சக்கியபாவத்துக்காக, இந்த சக்கிய பக்திக்காக. இறங்கி வந்து சக்கியம் பண்ண அவதாரம் இந்த ராமாவதாரம், இந்த சுக்ரீவன். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது மகாபாரத யுத்த காலத்துல கிருஷ்ணாவதாரம் பண்ண பகவான் அவருடைய பந்து வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்றார். என்ன பாவனை இல்லைன்னா இந்த சக்கியபாவத்தில் அந்த 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 அர்ஜுனனுக்கு அனுகிரகம். இந்த பஞ்சபாண்டவாளுக்கு பண்ணாத காரியம் இல்லைன்னு முன்னையே சொன்ன. தேரை ஓட்டுவானா, தேரை ஓட்டி பகவான் வந்து ஓட்டின பிறகு கதவை திறந்து விடணும். பகவான் அப்படி உக்காந்தார்னா நீ வந்து நான் உள்ள இருக்கேன், இறங்கி வரேன், வர காலத்துல எனக்கு நீ கதவை திறந்து விட்டு வணக்கம் வைக்க வேண்டாமா, சலாம் வைக்க வேண்டாமா, நீ இப்படி இருக்கியேன்னு வெய்வனம். அது மாத்திரம் இல்லை, பகவான் இவர் படுத்துக்க போறதுக்கு முன்னாடி பகவான் போய் அந்த படுக்கையை தட்டி வைக்கணும். தட்டி வச்சாதான் அவன் வந்து படுத்துப்பானா அந்த அர்ஜுனன். அது மாத்திரம் இல்லை, யாராவது 4 பேர் வந்துடுவா ஆத்துக்கு, திரௌபதி பரிமாறத்துக்கு வருவா, பகவானும் வந்து உட்கார வருவாராம். உட்கார்ந்த பகவானை இந்த அர்ஜுனன் எழுப்புவானாம். என்ன கிருஷ்ணா, முதல் பந்தியில உனக்கு சாப்பாடு வேண்டி இருக்கு, திரௌபதிக்கு செத்த ஒத்தாசை பண்ணிவிட்டு அடுத்த பந்தி சாப்பிடக்கூடாதா? உட்கார்ந்த கிருஷ்ணரை எழுப்பி விடுவான். அது மாத்திரமா, குதிரைய குளிப்பாட்டுற காலத்துல வெள்ளை கலரா இருக்கக்கூடியதான குதிரை, அந்த குதிரையை குளிப்பாட்டுற காலத்துல பகவான் பளிச்சுன்னு வச்சுப்பார். தப்பி தவறி என்னைக்காவது அந்த குதிரை அழுக்கு பண்ணிடுறதுன்னா அதை பார்த்து திட்டுவான். குதிரையை வெள்ளையா பார்த்துக்கிறத விட அதை பார்த்துக்கிறத விட உனக்கு என்ன ஜோலி அப்படின்னு கேட்பானா பகவான். அதுக்கு மேல மகாபாரத யுத்தத்துல உட்கார்ந்து சாரத்தியம் பண்றார் பகவான். அவர் துவாரகாதீசன் இருந்தாலும் இந்த அர்ஜுனனின் பொருட்டு உட்கார்ந்து சாரத்தியம் பண்ற. 18வது நாள் யுத்தம் பூர்த்தியான பிறகு 10வது நாள் யுத்தம் பூர்த்தியான உடனே கூடாரத்துக்கு வந்த உடனே இந்த துரியோதனன் கேட்கிறான் பீஷ்மாச்சாரியால பார்த்து, நீங்க என்னதான் இருந்தாலும் கபட்டமாக யுத்தம் பண்ற. என்னடா கபட்டம்னா, அந்த சைன்யத்திலேருந்து அந்த பக்கம் இருக்கிறவா, அதாவது இந்த பஞ்சபாண்டவாள் சைன்யத்துல இருக்கிறவா யாருமே காலமாக மாட்டேங்க, நம்ம பக்கம் எண்ணிக்கை குறைஞ்சுட்டே இருக்கு, நீங்க கபட்டமா தானே யுத்தம் பண்றீர். ஏண்டாப்பா, இந்த பக்கம் உயிர் போகாம காவந்து பண்ணிட்டு இருக்கேனே, அதை நீ உங்களெல்லாம் நான் தானே காவந்து பண்ணியிருக்கேன், அதை கவனிக்க மாட்டேங்கிறியே நீ. மித்தது என்னமோ அந்த பக்கம் உயிர் போலங்கிறே, இந்த பக்கம் போகாம நான் என்னடா பார்த்துட்டு இருக்கேன். ரட்சணை பண்றத சொல்லாம பகவானுக்கு எதிர்பக்கம் இருந்துட்டு இத்தனையும் ரட்சணை பண்ணிட்டு இருக்கேன், என்னதான் இருந்தாலும் நீங்க கபட்டமா பண்றீ. உடனே ஒரு சபதம் பண்றார். எந்த பகவான் இந்த எந்த பகவான் இந்த மகாபாரத யுத்தத்துல அஸ்திரம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணானோ அந்த பகவான நான் அஸ்திரம் எடுக்க வைக்கிறேன். அபாரமான யுத்தம், காலாக்னி ருத்ரனை போல பிரகாசிக்கிறார் பீஷ்மாச்சாரியால். அவருடைய பானத்துக்கு பிரதிபானம் போட முடியாம அந்த பக்கம் இருக்கிற சைன்யங்கள்லாம் தவிக்கிறது. அர்ஜுனனாலே முடியல, சவ்யசாச்சியான அர்ஜுனனால முடியல, தவிக்கிறான். பகவான் அசந்த நேரமா பார்த்து சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கிற பகவானுடைய மார்பகத்துல வந்து கவச்சத்தை பிளந்துட்டு ஒரு அஸ்திரம் உள்ள குத்தி விடுது. பகவான் ஆகா, இந்த பீஷ்மாச்சாரியால நிறுத்த முடியலையே, இப்படி பிரகாசிக்கிறாலே, நம்மளையே ஒரு அஸ்திரம் தொலைச்சு விடுது அப்படின்னு. இப்ப இந்த அர்ஜுனனுடைய கதி என்னன்னு திரும்பி பார்த்தா, தேர்தட்டில் உட்கார்ந்து இருக்கிற அர்ஜுனன் முள்ளமன்றிய போல இருக்கும், பான குவியலாக இருக்கும். அப்படி ஒரு யுத்தம் பண்ணியிருக்கார். அந்த கோபத்துல அவ்வளோ அஸ்திர சஸ்திரங்கள், அதற்கு பதில் போட முடியல. உடனே பகவான் பார்த்தார், அஸ்திரம் எடுக்கிறது இல்ல, பீஷ்மர் அந்த பிரதிஜை பண்ணாரே அதே போல மேல இருக்கிற அந்த சக்கராயுதம் தேர்தட்டில் தான் இருக்கு, எடுத்துன்னு கிளம்பி விட்டார். என்ன அவருக்கு இருக்குன்னா, பீஷ்மருடைய பிரதிஜையை சத்தியம் பண்ணுவதற்காக பகவான் துண்டை போட்டு தாண்டி வந்தாருங்கிறது சரித்திரம். அதுல உள்கருத்து என்னன்னு பார்த்தோம்னா,
இந்த அர்ஜுனன் மேல என்னமா பீஷ்மாச்சாரியால் இப்படி ஒரு யுத்தத்தை நடத்தினார், போரை தடுத்தினார். அந்த அர்ஜுனனை நீர் இப்படி பண்ணிட்டேரனோ உங்களை வதம் பண்ணாம விடமாட்டு. எய்தாப்புல இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிறவாள்லாம் கத்ரா, ஹதோ பீஷ்மா ஹதோ பீஷ்மா. ஏன்னா அப்படி ஒரு கோபத்தோட பிரகாசிச்சுட்டு பகவான் வர்றார் அந்த சக்கராயுதத்தை எடுத்துன்னு. பிரதிஜையை மீறினது பீஷ்மாச்சாரியாளுக்கு மாத்திரம் இல்ல, என்னுடைய சகாவான அர்ஜுனனை நீர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினீரனோ உங்களை உயிரோட விடமாட்டேன், உங்களை வதம் பண்ணா விடமாட்டேன். அந்த சக்காவின் மேல வச்ச ஒரு அன்பு பகவான் அந்த பிரதிஜையை விட்டு அஸ்திரத்தை எடுக்கிறார். பீஷ்மாச்சாரியாளுக்கு மாத்திரம் இல்ல, இந்த அர்ஜுனன் சக்காவுக்காகவும் தான் பண்ற. மேல இருக்கிற அஸ்திரத்தை எடுத்துன்னு புறப்பட்டார், துண்டை தாண்டினார். துண்டை தாண்ட எதனாலனா பீஷ்மாச்சாரியால் அது தனக்குங்கிறார். தன்னுடைய பக்தனுக்காக நாம் பண்ண பிரதிஜைக்காக நீ அஸ்திரத்தை எடுத்த. இதை இப்படியும் வச்சுக்கலாம். மற்றொரு பட்சம் என்னன்னா, அஸ்திரத்தை எடுக்காத பகவான் அன்னைக்கு எடுத்தார். யாருக்காகன்னா தன்னுடைய சகாவான அர்ஜுனனுக்காக அன்னைக்கு அந்த அஸ்திரத்தை எடுத்தார். இதை ரெண்டு பட்சமாவும் வச்சுக்கலாம். பிரதிஜை பண்றார், அது பீஷ்மாச்சாரியால் சொல்றார், எனக்காக மிபங்கதோ தரியா, இந்த உத்தரியத்தை தவற விட்டு அதை தாண்டி என் பக்தன் பண்ண பிரதிஜையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்ற. அது பீஷ்மாச்சாரியால் சோத்திரம் பண்றார் பீஷ்மஸ்துதியில. அதை இந்த பக்கமா இன்னொரு பட்சமா பார்த்தோம்னா, என்னுடைய பக்தனுக்கு ஒரு சகாக்கு ஒரு 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 கஷ்டம் வந்ததுன்னா பிரதிஜைங்கிறது கூட நான் வச்சுக்க மாட்டேன், அதை துண்டை தாண்டி சொல்றேன்னு பகவான் சொல்லுவது போல இருந்தது அந்த லீலை. யாருக்காகன்னா பீஷ்மாச்சாரியாளுக்காக அல்ல, அர்ஜுனனுக்காக. என் சகாவை நீர் இப்படி பண்ணினேன், அதற்காக நான் துண்டை தாண்டி அந்த பிரதிஜையை விட்டு உம்மரை வதம் பண்ண வரேங்கிறான் பகவான். அதற்கு மேல பீஷ்மாச்சாரியால் சொல்றார், விஜயரத குடும்பாத்தோத்ரே திருதஹயரஷ்மினி தச்ரியேக்ஷணியே. மகாலட்சுமி தேவிக்கக்கூடியதான மூர்த்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, குதிரை குளிப்பாட்டின்னு குதிரை ஓட்டின்னு இருக்கான். எப்படி நினைச்சு குதிரை ஓட்டுறான்னா, தன்னுடைய சகாவுனுடைய வண்டி இருக்கே அந்த குதிரை வண்டி, அதே தன்னுடைய குடும்பமாக நினைக்கிறான். அதை ரட்சணை பண்ற ஒரு கிரகஸ்தன் இருக்கான்னா அவனுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா, பகல் ராத்திரி எல்லாத்துலயும் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சு நிறைய பணங்களை வச்சுட்டு ஒரு வீடு கட்டணும். அது பிரகாரமா என்ன இருக்கணுமா, எப்படி பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லதை ஏற்படுத்தும். இது மட்டும்தான் அவனுடைய சிந்தனையில இருக்கு. அதுபோல இந்த பகவான் என்ன பண்றார்னா, விஜயரத குடும்பங்கிறார். அந்த அர்ஜுனனுடைய தேரையே தன்னுடைய குடும்பமாக நினைச்சு அதுல வரக்கூடிய துக்கங்களை தன்னுடைய பர்சனலாக எடுத்துட்டு காரியம் பார்க்கிறான். அந்த தேர்தட்டுல உட்கார்ந்துட்டா அர்ஜுனனுக்கு எதிரினா தனக்கும் எதிரி. ஏன்னா அத குடும்பம்னு நினைச்சா அதுல வர சுகதுக்கம் முழுக்க இவருடையதான, தன்னுடைய சகாக்கு என்னவோ அதுதான் தனக்கு. இந்த எதை யாருன்னா தச்ரியேக்ஷணியே மகாலட்சுமி சேவிக்க கூடியதானவர் இங்க தேர்தட்டுல உட்கார்ந்துட்டு ஹோஹோ இது கோஷங்கிறார் பார்த்தசாரதி அஷ்டபதி. எந்த வாக்கிலிருந்து வேதங்கள்லாம் வந்ததோ, எந்த வாக்கிலிருந்து உபனிஷத்துலாம் வந்ததோ, அந்த வாக்கிலிருந்து குதிரை ஓட்டுற சப்தங்களும் வருது. ஹோஹோ இதி கோஷங்கிறார். இது யாருக்காகன்னா அந்த அர்ஜுனனுக்காக. அவ்வளோ அபிமானமா அந்த அர்ஜுனன் இடத்துல பகவான். எதனாலன்னா சகாபாவைனால, சக்கிய பாவத்தினால். அந்த விஜயரத்தை அந்த அந்த ரத்தத்தையே தன்னுடைய குடும்பமாக நினைச்சு. அது மாத்திரமானா பகவான் வைகுண்ட ஆரோகணம் கிளம்பி போயாச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வர அர்ஜுனன் சொல்றார், அண்ணா தர்மபுத்திரர் பார்க்க வரார். தர்மபுத்திரர் கேட்கிறார், என்னப்பா அர்ஜுனா, என்ன ரொம்ப சோகமா இருக்கே, என்ன பறி கொடுத்தது போல இருக்கே, என்னாச்சுன்னா வஞ்சிதோகம் மகாராஜன்னு ஹரினா பந்துரூபினா, நம்ம எல்லாத்தையும் அவன் ஏமாத்தி விட்டு. யாருடான்னா கிருஷ்ணன் ஏமாத்தி. அவன் இருக்கிற பரியந்தம் எனக்கு எதுவுமே தெரியல, அவன் வைகுண்ட கிளம்பி போயிட்டான்னு சொல்றேன், எனக்கு அவனை விட்டுட்டு வரேன், எனக்கு என்னுடைய தெம்பு முழுக்க போனது போல இருக்கு. எந்த அர்ஜுனன்னா மகாபாரத யுத்த காலத்துல பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய இவா ரெண்டு பேரையும் அங்க இருக்கக்கூடிய பரீட்சித்து சொல்றார், அந்த துரத்தியம் கௌரவ சைன்யசாகரம்ங்கிறார். அங்க இருந்தது ஒவ்வொன்றும் யாருன்னா சுறாமீனு திமிங்கலம் போன்ற பெரிய பெரிய அந்த எதிர்ப்படையில இருந்தவா அத்தனை பேர் பெரிய பெரியவாளாம்.
பீஷ்மர், துரோணர், கிருபர், சல்யர் இது போல பெரிய பெரியவாள்லாம் இருந்தா. ஆனா இந்த மகாபாரத யுத்தத்துல யாருக்குடா ஜெயம்னா தர்ம பக்கம் ஜெயம். பகவான் இருந்ததுனால அந்த பஞ்சபாண்டவாளுக்கு ஜெயம். எதனாலன்னா இந்த கிருஷ்ணன் அந்த பக்கம் இருந்தார். அப்பேற்பட்டவாளெல்லாம் ஜெயிச்ச இந்த அர்ஜுனன், அவளெல்லாம் அனாயாசமா அந்த யுத்த காலத்தை ஜெயம் பண்ண அந்த அர்ஜுனன் பரமேஸ்வரன் இடத்துலேருந்து சண்டை போட்டு வாங்கிட்டு வந்த பாசுபதாஸ்திரம். அவர்கிட்டேருந்து தபஸ் பண்ணி பரிசா வாங்கிட்டு வந்ததில்லை, தபஸுக்கு கிடைச்ச அஸ்திரம் இல்லை அது. பரமேஸ்வரனோட யுத்தம் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வந்த அர்ஜுனன் இப்ப சொல்றார், அண்ணா என்கிட்ட பலமே இல்லை, ஏனமே அபகிருத்தம் தேஜா, என்கிட்ட இருந்த தேஜஸெல்லாம் போயிடுத்து, பலம்லாம் போயிடுத்து. ஏன்பா அர்ஜுனாங்கிறார், வர வழியில பகவானை விட்டுட்டு வந்தேன், வர காலத்துல ஒரு பையன் நடுப்புல நின்னா, என்னடான்னு அவன் என்ன வண்டியை விட்டு இறங்குன்னா இறங்கி வந்தேன், என்னன்னா கன்னத்திலேயே ஒரு அறைய, யாரா நீன்னா அர்ஜுனன்னு, கையில என்ன பாசுபதாஸ்திரம் ஓங்கி ஒரு அறை விட்டான். என் கூட யுத்தம் பண்ணுன்னா சண்டை போட்டான், கன்னத்துல ஒரு அறை அரைஞ்சான், பாசுபதாஸ்திரம் பிடிங்கிட்டு போயிட்டு. இவருடைய டங்காரத்தை கேட்டா பீஷ்மர் துரோணர்லாம் பயப்படுவா. ஆனா அந்த அர்ஜுனன்ட்ட ஒரு சின்ன பையன் கன்னத்துல அரைஞ்சிட்டு அந்த அஸ்திரத்தை பிடிங்கிட்டு போயிட்டு. எதனால இது அத்தனையும் நடக்கிறதுன்னா, பகவான் இருந்த பர்யந்தம் எனக்கு எல்லா பலங்களும் கிடைச்சது, பகவான் இப்ப வைகுண்டம் கிளம்பி போயிட்டான், அந்த பலமும் அவனோட போயிடுது. அவன் நம்ம என் கூட இருந்து என்னை ஏமாத்தி. எப்படிரா ஏமாத்தினான், எதை வச்சு ஏமாத்தினான்னு சொல்றேன்னா, ஆத்துக்கு சுத்தி சுத்தி வருவாளாம் மகான்கள்லாம். வந்த மகான்கள்லாம் சொல்லுவா, அப்பா இந்த உங்க ஆத்துல குதிரை குழுப்பாட்டின்னு இருக்கானே அவன் சாதாரண கிருஷ்ணன் நினைக்காதரா, யாதவ குலத்துல பிறந்தவன் நினைக்காதரா, உன்னுடைய அத்தை புள்ள மாமா புள்ள நினைக்காதரா, உன் பந்துவர்கன் நினைக்காதரா, உன்னுடைய சம வயசு உள்ளவன் நினைக்காதரா, சக்கியபாவனை இது போல பலத்தை சொல்லி அவன் பகவான் 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 திருப்பி திருப்பி சொல்லு. நாரதாதி ரிஷிகள்லாம் வந்து சொல்லுவா. சொல்ற காலத்துல அர்ஜுனனுக்கு மண்டையில படுமா, ஆஹா நம்ம இந்த பகவான வேலை வாங்குறோமே, படுக்க தட்டுங்கிறோம், காலப்பொடிங்கிறோம், பரிமாறுங்கிறோம், பலவிதமான காரியங்களை அந்த பகவான்கிட்ட கொடுக்குறோம், வாடா போடான்னு கூப்பிடுறோம், ஏகவச்சனத்துல கூப்பிடுறோம், சக்கியபாவனையில இப்படி இருக்கோமே, நம்ம அபச்சாரப்படுறோம். இனிமேற் கொண்டு அந்த பகவான்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் நமக்கு சக்கா கிடையாது, அத்தை புள்ள கிடையாது, மாமா கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் பகவான்கிறத நான் உணர்ந்துட்டேன். இனிமே அவன்கிட்ட நான் அப்படிதான் இருக்க போறேன்னு மனசுல நினைப்பானா, நினைச்சுண்டு பகவான்கிட்ட பேசுறத குறைச்சுண்டு தன்னுடைய பாவனையை மாத்திண்டு அப்படி இருக்கிற காலத்துல பகவான் என்ன பண்ணுவார்னா, அந்த சக்கிய பாவனைய பகவான் எதிர்பார்ப்பார். இவன் இப்படி உம்முன்னு இருந்தான்னா பின்னாடி வந்து தோல்ல ஒரு சொட்டு கொடுத்து முதுக தட்டி, என்ன அர்ஜுனா ஏன் இப்படி சோகமாக இருக்க, என்ன நீ இப்படிலாம் கூப்பிடாத, நார்மலா எப்பொழுதும் கூப்பிடுறது போல கூப்பிடு, ஹே பார்த்த ஏ சகா குருநந்தனேதி, ஹே அர்ஜுனா குருநந்தனாயிதி, ஒவ்வொரு பேரை சொல்லி ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு என்னை ஹாஸ்யப்படுத்தி என்னுடைய முக பாவனையை மாற்றி என்னுடைய அந்த நினப்பெல்லாம் அதிலிருந்து போக வச்சு நான் பகவான்னு நினைப்பேன். திருப்பி அதுலேருந்து என்னுடைய மனதை இறக்கி தோளில் கையை போட்டு சொட்டு கொடுத்து தட்டினோன்னே எனக்கு மனசு மாறி போய் உடனே என்ன தோணும்னா, நம்ம அத்தை பையன் தானே, நம்ம சகாதானே, நம்ம கிருஷ்ணன் தானே, அப்படி தோணி போயிடும். தப்பி தவறி இவர் நினைச்சாலும் பகவான் அந்த சக்கிய பாவனையை எதிர்பார்ப்பார். திருப்பி கொண்டு வந்து மனசு அதே நிலைமையில நிறுத்திடும். இவன் மாற்றின்றாலும் பகவான் அந்த சக்கிய பக்தியை எதிர்பார்த்து அந்த அர்ஜுனனோடு பகவான் இப்படி இருந்திருக்கு. அது மாத்திரமானா பக்த விஜயத்தில் வரக்கூடிய பாண்டுரங்கன் யாரு சக்காவாக நினைச்சார்னா, பாண்டுரங்கனுக்கு யார் சக்கான்னார், நாமதேவர்னு இருக்கக்கூடிய பக்தர் சகாவ். இந்த நாமதேவர் 5 வயசுல அந்த சுவாமியை சாட்சாத்காரம் பண்ணி பார்க்கிறார். யாருடைய அம்சம்னா உத்தவ சுவாமியினுடைய அம்சம் இந்த நாமதேவர். நாமதேவருடைய மற்றொரு அவதாரம் தான் துக்காராம் சுவாமி. அவரே மற்றொரு அவதாரம் துக்காராம் சுவாமிகளாக பிறகு. இந்த முதல் அவதாரத்துல அவர் பண்ண பக்தி என்ன பக்தின்னா சக்கிய பக்தி. அடுத்தது துக்காராம் சுவாமிகளாக அவதாரம் பண்ண காலத்துல பிரேம பக்தியை கையில் எடுத்து. அவள்லாம் எதற்கு வந்தவான்னா, கலியுகமோ கோரமாக இருக்கு, இந்த கோரமாக இருக்கக்கூடிய கலியுகத்துல நாமபச்சாரம் பண்ணி பகவான்
எல்லாரையும் இரண்டரை கலக்கிறதுக்கு உண்டான சுலபமான மார்க்கத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக பிறந்த மகான். ரொம்ப வருஷம் கிருதயுகம் திரேதாயுகம் போல இல்லை, சமீபத்தில் இருந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ண நாமதேவ் 5 வயசுல பகவானை பார்த்துட்டார். எப்படின்னா பகவான் எப்ப கூப்பிட்டாலும் அவர் ஆத்துக்கு வருவார். மற்ற எல்லா பக்தர்களும் அவருக்கு பிரேம பக்தி பண்றவா, வாத்சல்ய பக்தி பண்றவா, மதுர பக்தி பண்றவா. ஆனா நாமதேவர் மட்டும் என்னன்னா அவர்கிட்ட சக்கிய பக்தி பண்றவர். நாமதேவர் அவருக்கு சக்கா, அவருக்கு நாமதேவர் சக்கா. விட்டுமாஜான்னு பாண்டுரங்க கோலத்துல ஒரு கோலம், ஒரு அவசரம். பாண்டுரங்கனுக்கே ஒரு அவசரத்துல விட்டுமாஜான்னு ஒரு அவசரம். என்னன்னா ஜனாபாய் வர்ணிக்கிறா, ஒவ்வொரு பக்தால பகவான் ஒவ்வொரு இடத்துல வச்சு தரிக்கிறான். ஒவ்வொரு பக்தாள் பாங்காங்கிற பக்தல பாங்காயே கட்டியே வரி நாமாக்கராங் குரீதர். ஒருத்தர் தோள்பட்டையில இருக்கார், மற்றொரு பக்தர் தோள்பட்டையில இருக்கார், இன்னொரு பக்தர் தொடைய கட்டின்னு தொங்குறார், இன்னொரு பக்தர் இந்த தொடை, இன்னொரு பக்தர் இடுப்புல இருக்கார். இது போல பல பக்தாள், இன்னொரு பக்தர் அவருடைய கையை பிடிச்சுன்னு இருக்கார், பல பக்தாள் பாண்டுரங்கனுடைய திருவடியை ஒருத்தர் பிடிச்சு நடந்து வரார். பாண்டுரங்கன் பக்தாள் எல்லாரும் புடைசூழ பகவான் வரான். வர காலத்துல எல்லா பக்தாளும் பகவானோட ஒவ்வொரு அங்கத்துல ஏறி உட்காந்துட்டு பிரயாணம் பண்ணிட்டு வரா, பகவானோட அப்படியே வரா. ஆனா அந்த விஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்றான்னா நாமாக்கராங் குலீதரி, நாமதேவரை கையில அவர் பிடிச்சுட்டு இருக்கார். மற்றவாள்லாம் இவரை பிடிச்சுட்டு இருக்கா. ஆனா பகவான் என்ன பண்றார், அந்த நாமதேவரை தன் கையால பிடிச்சுட்டு இருக்கார். ஒரு பெரிய உற்சவம் திருவிழா நடக்கும் ஊர்ல. நடக்கிற காலத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கா. எல்லா குழந்தைகளும் முக்கியம்னாலும் கடைசி அந்த கடைக்குட்டி இருக்கே, குட்டியூண்டு குழந்தை ஒண்ணு இருக்கும். அந்த குழந்தைய என்ன பண்ணுவான்னா அம்மா மித்த குழந்தைகளை, அந்த பெரிய குழந்தைகள் சின்ன குழந்தைகளை பார்த்துக்கும். அந்த கடைக்குட்டியாக ஒரு குழந்தை இருக்கே, சின்ன குழந்தை, அதை என்ன பண்ணுவா அம்மான்னா தான் பிடிச்சுப்பா. தானே அந்த குழந்தைய பிடிச்சி வழி நடத்தி அழைச்சிட்டு வருவோம். ஏன் மித்த குழந்தைகள் மேல அன்பு இல்லையான்னா, என்னதான் மித்த குழந்தைகளுக்கு மேல அன்பு இருந்தாலும் அதை விடலாம் தாண்டி அபிமானம் இந்த கடைக்குட்டி, இந்த கடைசி குழந்தைகள்ட்ட. அது சின்ன குழந்தை வேற, கடைசி குழந்தை வேற. பூர்ண அபிமானம் அந்த குழந்தைகிட்ட இருக்கு. எங்க அந்த குழந்தை கையை விட்டா தொலைஞ்சு போயிடுமோன்னு அம்மா அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சுக்கிறான். அதுபோல மிற்ற பக்தர்கள்லாம் அந்த நாமதேவரை, அந்த பாண்டுரங்கனை கட்டின்னு இருக்கா. ஆனா பாண்டுரங்கன் அவர் பிரேம வச்சு இந்த நாமதேவரை கையில பிடிச்சுட்டு, அவ்வளோ அபிமானம் இந்த நாமதேவர். 5 வயசுலேயே சாட்சாத்காரம், எப்ப கூப்பிட்டாலும் வருவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சனிக்கிழமை நம்ம ஒரு ஆத்துக்கு போவோம், ஒரு வீட்டுக்கு போவோம். அது போல அவ நம்ம ஆத்துக்கு ஒரு வாரம் வருவா, சாப்பிடுவா, இருப்பா, போவோம். அதுபோல பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய நாமதேவருடைய வீட்டிற்கு, கிரகத்துக்கு பகவான் என்ன பண்ணுவார், வாரத்துல ஒரு நாள் வருவார். இவர் கோவிலுக்கு பொழுது விடிஞ்சா போறது வருது இல்ல, அவர் இங்க வருவர். எதனாலன்னா அந்த சக்கிய பாவத்தினால். புதன்கிழமை நாமதேவர் என்ன பண்ண, நாமதேவருடைய ஆத்துல சாயந்தர வேளையில கிரகத்துல ஒரு பலகாரம் பண்ணும். ஏதாவது ஒரு சுண்டலோ ஏதோ ஒரு பலகாரம் பண்ணும். கோவிலுக்கு அடுத்தாற் போல இன்னைக்கு இருக்கு அந்த கிரகம். அந்த கிரகத்துல நாமதேவர் பூஜை பண்ண அந்த சுவாமி இன்னைக்கு இருக்கார். இவருடைய கிரகத்துக்கு சுவாமி வருவர். புதன்கிழமை வந்து சாயரட்ச வேலையில ஏதோ ஒரு பலகாரம் பண்ணுவா, சாப்பிடுவார். நாமதேவருடைய மனைவி பண்ண 4 குழந்தைகள் அவர். விட்டலன், மாதவன், கேசவன், மகாதேவன் 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளோட நாமதேவர் உட்கார, பகவானும் சாட்சாத பகவான் திருவுருவத்தோட வந்து உட்கார்ந்துட்டு அன்னைக்கு என்ன பலகாரம் சுண்டல் பண்ணியிருந்தான்னா அந்த சுண்டலை சாப்பிட்டு போவார். ஒரு நாள் நடந்தது இல்லை, வாரம் இது மாதிரி வருவா. எதனாலன்னா அந்த பக்தன் மேல உள்ள அந்த சக்கிய பாவத்தினால். இதை விட தாண்டி சொல்றாரு, பின்னாடியே அவளுடைய வளர்ப்பு பெண்ணான ஜனாபாய் நாமதேவரால வளர்க்கப்பட்ட வளர்ப்பு பெண். அந்த ஜனாபாய் பின்னாடி அவுட் ஹவுஸ்ல இருக்கா.
நாமதேவருடைய வீட்டிற்கு பின்னாடி சின்ன ஓட்டு வீடு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு, அதுல அவ இருக்கா. இந்த சுண்டலை சாப்பிட்டு பகவான் என்ன பண்ணுவார், அவளும் பரம பக்த, இங்க சாப்பிட்ட சுண்டலை அவளும் நாமதேவர் கூட இந்த குழந்தைகள் கூட பகவானோட சாப்பிடணும்னு அவளுக்கு எண்ணம். ஆனா நாமதேவருடைய மனைவி அதற்கு அனுமதிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நாமதேவருக்கு அவளுடைய மனசு தெரியும். இவர் என்ன பண்ணுவார், சாப்பிட்ற டயத்திலேயே ஒரு தலைப்புல, தன்னுடைய வேஷ்டியினுடைய தலைப்புல ஒரு கை சுண்டல் எடுத்து போட்டு முடிஞ்சுருவார். கொண்டு போய் அந்த ஜனாபாயிட்ட கொடுத்து, எல்லாம் தூங்கின பிறகு ராத்திரி வந்து அந்த சுண்டலை ஜனாபாயிட்ட கொடுப்பார். அழுதாலும் பாண்டவங்களோட சேர்ந்து சாப்பிட முடியலன்னு அந்த ஜனாபாய் சுண்டலை கொடுத்து தானும் பகவான் சாப்பிடுவான். அந்த ஜனாபாய் அவளும் பரம பக்த. அவ சொல்றா, இந்த நாமதேவருடைய அவர்கிட்ட பகவானுக்கு வச்ச அபிமானம் வேற யார்கிட்ட வச்சு நான் பார்க்கலையே. என்ன அப்படி என்ன அவர் ஒஸ்தி. ஒரு நாள் ராத்திரி மழை அடிச்சுட்டு கொட்டுறது, இவ இருக்கிற இடத்துல ஜலம் கொட்டுறது, மேலேந்து ஜலம் போட்டு இடுக்கல கொட்டுறது. சின்ன இடம் தான், இவளுக்கு படுத்துக்க இடம் இல்லை, வேற இடம் தாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா இந்த இடம் கொடுத்ததே பெருசு. இவ என்னுட்டா, ராத்திரி தூக்கம் போச்சு. நம்மளுக்கே இங்க தூக்கம் போயிடுத்து. நாமதேவராத்துல டிக்கெட்டு கூட, கொஞ்சம் பெரிய வீடு, ஆனா ஓட்ட வீடு தான் அதுவும். நம்ம ஆத்துல இப்படி கொட்டுறதுன்னா அங்கேயும் கொட்டுமே. இவ எழுந்துட்டு இருக்கிறவ சத்த அப்படி எட்டி பார்க்கறா, நாமதேவர் ஆத்துல இருந்து விளக்கும் போடல, யாரும் எந்திருக்கவும் இல்லை. ஏன் யாரும் வரலன்னா, ஜனாபாய் அப்படி ஆச்சரியத்தோட இந்நேரம் எந்திட்டு இருக்கணுமே. மழையோ கொட்டுறது, மழையும் நிக்கல. நம்ம இப்படி எப்படி இந்த நிலைமையில இருக்கோமோ இதே போலதான் அங்கேயும் இருக்கும். அப்ப ஏன் அவ ஆத்துல எந்திருக்கல அப்படின்னு ஆச்சரியத்தோட இந்த ஜனாபாய் வெளியில வந்து பார்க்கறா. பார்த்தா நாமதேவராவுடைய கிரகத்தின் மேல பாண்டுரங்கன் மேல ஏறி உட்காந்துட்டு எந்தெந்த இடம்லாம் ஒழுகிறதோ அந்தந்த இடத்துல தலையில முண்டாச கட்டுண்டு பீதாம்பர தாரியாக, மேகசாமலன் பீதாம்பர தாரியாக பகவான் நின்று ஓடு மாத்தின்னு இருக்கான். எதனாலன்னா அந்த நாமதேவர் மேல வச்ச அன்பு, ஒரு சக்கியபாவம். இதைதான் ஜனாபாய் கேட்கிறா, அந்த நாமதேவர் உனக்கு என்ன ஒஸ்திப்பா. இந்த ராத்திரி வேளையில மழை பெய்யறது, ஓடு மாத்தின்னு உட்கார்ந்து இருக்கியே, வைகுண்ட வாசியாச்சே நீ, தலையில தலப்பா கட்டிட்டு ஓடு மாத்தின்னு இருக்கியே. தூணு சாய போறது, பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய முதுக கொடுத்து அதற்கு அண்டை கொடுக்கறான். இந்த தூண் சாயாதபடிக்கு ஊறி போய் மழையில சாய போறது, பகவான் அதை முட்டு கொடுத்து நிறுத்தி வைக்கிறார். ஏன்னா நம்ம இப்ப ஓடு மாட்டாத்தி, நம்ம இந்த தூணை பிடிக்காட்டி நாமதேவனுடைய தூக்கம் கெட்டு போயிடுமே. இதுவா அவருக்கு ஜோலி? எவ்வளோ ஜோலி இருக்கு. அதை விட்டுட்டு வந்து இங்க முதுக தாங்கி பிடிச்சு நிற்கிறார்னா எப்பேற்பட்ட அபிமானம் இருக்கணும் அந்த பக்தன் மேல, சக்கிய பாவம் இருக்கணும். நாமதேவ கிரகே பிக்தி வாககாய நமோ நமஹ, பாண்டுரங்கனுடைய அர்ச்சனையில ஒரு அர்ச்சனை. ராத்திரி வேளையில மழையில ஓடு மாத்திட்டு செவுத்த பிடிச்சு நிற்கிறியே, இதுதான் உனக்கு ஜோலியா? அண்ணா அர்ச்சனையில ஒரு அர்ச்சனை. எந்த மூர்த்தின்னா வைகுண்டாதிபதி, ஆனா இங்க ஓடு மாத்திட்டு செவுத்த பிடிச்சுன்னு நிற்கிற சக்கிய பாவத்தினா. இவருடைய பிரேம பக்தி ஜாஸ்தியாகி, சக்கியபாவம் ஜாஸ்தியாகி, இவர் ஆத்துக்கு ₹1 கொடுக்கறது இல்லை, இவரால் பிரயோஜனம் இல்லை, இவரால் குடும்பம் கஷ்டப்படுறது. உடனே இவருடைய மனைவி பார்த்தா, இவர் யாரால ஆட்கொள்ளப்பட்டு இத்தனையும் செய்யறாளோ, இவருடைய சக்கா யாரு? பாண்டுரன். போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துடுறது. இவா 2 பேரும் சேர்ந்து பண்ற கூத்துனால நம்ம குடும்பம் பாதிக்கப்படுற. ரத்தஹஸ்தேன நோபேயாது ராஜானம் தெய்வதம் குரும்னு வெறுங்கையை வீசிட்டு சில இடத்துக்கு போகக்கூடாதும்பா. இந்த அம்மாவும் கோவிலுக்கு போனா எதை எடுத்துன்னு போனான்னா, ஒரு அம்மி குழவி எடுத்துன்னு போனாலும் எதற்குன்னா அந்த பாண்டுரங்கனுடைய சரணத்தை நசுக்கிறதுக்கு. ஏன்னா என் ஆத்துக்காரரை பைத்தியமானா பண்ணி வச்சிருக்க, உன் மேல உள்ள பைத்தியம் அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. எப்பப்பாரு ஆடின்னு இருந்தா என்ன அர்த்தம்? குடும்பம் இருக்கு, பார்க்க வேண்டாம். இதை உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நீ அவரோட சேர்ந்து ஆடின்னு இருக்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இதை நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவள்கிட்ட சொல்றேன். நேரா போனா பக்கத்து சண்டியில் இருக்கக்கூடிய ரகுமாயிட்ட போய் சொல்றேன், அம்மா உன் ஆத்துக்காரரும் என் ஆத்துக்காரரும் பண்ற இது தாங்கல, நீ உன் ஆத்துக்காரரை கண்டிச்சு வை, நானும் என்னுடைய ஆத்துக்காரரை கண்டிச்சு வை.
இவா பண்ற கூத்து லோகத்துல அபங்கம் பண்ற அளவு போயிடுது. அபங்கம் போட்டு அது பாடி பிரவர்த்திக்கு வந்துடுது. என்னாச்சுன்னா நாமதேவருடைய இந்த லீலைய பாண்டுரங்கனும் அவரும் அடிச்ச கூத்த ஒரு அம்மா அபங்கமா போட்டுட்டா. அபங்கம் தானே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. வேஷ்டி அவுந்ததை ஒரு அம்மா அபங்கமா போட்டிருக்கா. அது பாடி லோகத்துல எல்லாரும் பாட ஆரம்பிச்சா எனக்கு வெக்கமா இருக்கு, தலை குனிவா இருக்கு. ரகுமாய் தேவி சொன்னா, இவருக்கு வாக்கப்பட்டதுனால பாண்டுரங்கன் எப்படி சாட்சாத்தா பேசுறாரோ அதுபோல இந்த ரகுமாய் தேவியும் இந்த அம்மாட்ட பேசுறா. ராஜாயி அந்த அம்மாட்ட, அம்மா நீ அம்மி கழுவியை எடுத்துட்டு என்ன தாக்கிறதுக்கு வந்து அடிக்க வந்த, பாண்டுரங்கன் உங்க ஆத்துக்காரரை கெடுக்கல, உங்க ஆத்துக்காரர் தான் பாண்டுரங்கனை கெடுக்கிறார். இதை நான் வந்து உன் ஆத்துல சொல்றதா இருந்தேன், நீ முந்திண்டே என் ஆத்து கோயிலுக்கு வந்து சொல்லிவிட்ட. இந்த அபங்க விஷயத்த நானும் கேட்டேன். அங்க போனது உங்க ஆத்துக்கார் மானம் இல்லை, எங்க ஆத்துக்கார் மானம். ஏன்னா இங்க குதிச்சது வேஷ்டி அவுந்தது பாண்டுரங்கனுடைய வேஷ்டி பீதாம்பர். அந்த பாட்டு பாடினது ஜனாபாய். எல்லாரும் பாடுறா, எல்லாரும் ஒவ்வொரு பாவனையில பாடுறா. ஒருத்தர் வைகுண்டவாசிங்கிறார், ஒருத்தர் ஸ்ரீயப்பதிங்கிறார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாவனையில கூப்பிடுறா. இந்த நாமதேவரை பாட சொன்னா என்ன பாடுறாருன்னா, சகா உபாராகிலா பிரேமே டோலே பாகிலா. எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்றா. ஆனா அங்க செங்கல் மேல நிக்கிறது, இடுப்புல கைய வச்சு நிக்கிறது யாரான்னா சகா உபாராகிலா. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமா இருக்கலாம், எனக்கு அவன் இடுப்புல கைய வச்சுட்டு இருக்கிற என்னுடைய பாண்டுரங்கன் சகா. உங்களுக்கெல்லாம் அவன் வேண்டாம், வைகுண்டவாசியா இருக்கலாம், ஸ்ரீபதியா இருக்கலாம், ஸ்ரீனிவாசனா இருக்கலாம், எனக்கு அவன் என்னைக்குமே சகாது. இப்படி இவர் அபங்கம் பாடின்னு இருக்கார். இவர் விறுவிறு விறுவிறுன்னு அபங்கத்தை பாடுறார். கீழே இருக்க மேல நிக்க முடியலையாம் பாண்டுரங்கனால. மூர்த்தி அங்கேதான் இருக்கு. சைத்தன்யம் புறப்பட்டுடுது. புறப்பட்டு வெளியில வந்து அந்த ரங்க மண்டபத்துல அவர் பாட 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 பகவான் தன் நிலையை அறியாம குதிக்கிறார். இத பக்கத்துல இருந்தவாள்லாம் பார்த்தா, ஞானேஸ்வரர் முதலிய மகான்கள்லாம் பார்த்து, உம்ம பாட்டுக்கு நான் தான் ஆடணும், நீங்களே உங்களுக்கு ஆடிண்டேன்னா எப்படி? நீங்க அந்த இடத்துல நின்றுண்டு எங்களுக்கு அனுகிரகம் தான் பண்ணணும், போங்கோன்னு சொல்லி திருப்பி கொண்டு போய் அவரை அங்க நிற்க வச்சு பரம பாடா எடுத்து திருப்பி கொண்டு போய் அந்த நிலையில வைக்கிறது. சரி, அப்படியே இருந்தாரோன்னா அடுத்த சரணம் இவர் பாடினார் நாமதேவர். என்னாச்சுன்னா திருப்பி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். பரவசம் தாங்கல வந்து குதிக்கிறார். பக்கத்துல நல்ல வேளை கபீர்தாசர் இருந்தாலோ எங்க ஆத்து மாமா வேஷ்டி அவுந்தது பட்டுன்னு புடிச்சிட்டாரு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. பரவசம் மேலிட்டு போய் இந்த பாண்டுரங்கன் என்ன பண்ணார்னா கையை தூக்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சார். இடுப்புல இருக்கிற கலல பீதாம்பர, இடுப்புல இருக்கக்கூடிய அந்த வஸ்திரம் நழுவிடுத்து, இடுப்புல இருக்கிற வஸ்திரம் நழுவித்து பக்கத்துல சவதகோயே தேவாயிசே போலே கபீரா. பக்கத்துல இருக்கிற கபீர்தாசர் பார்த்தார். பட்டுன்னு அந்த பீதாம்பரத்தை பிடிச்சார். பிடிச்சி, நீங்க இப்படி பண்ண நிதானம் இழக்கலாமா? இப்படி வஸ்திரம் அவுறது கூட தெரியாமையா ஒருத்தர் ஆடுவா? நீங்க இதெல்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை திருப்பி கட்டி போலே கபீரா, கபீர்தாசர் திருப்பி சொல்லி எல்லா மகான்களும் திருப்பி கொண்டு போய் அந்த பாண்டுரங்கனை திருப்பி அதே நிலையில விட்டா. எதனாலன்னா அந்த அந்த சகாவான நாமதேவர்கிட்ட வச்ச அபிமானம், வஸ்திரம் அவுந்தது தெரியல. லோகம் முழுக்க இந்த அபங்கத்தை பாடுறது. எவ்வளோ அபிமானம் இருந்தா வஸ்திரம் அவுறது தெரியாம ஒருத்தர் குதிப்பா? அப்ப அப்பேற்பட்ட அபிமானம் வச்சிருக்காரு இந்த நாமதேவர். எதனாலன்னா அந்த சக்கிய பாவனைனா. நான் வந்து உங்க ஆத்துல சொல்றதா இருந்தேன், முந்திண்டு கோயிலுக்கு வந்து சொல்லிட்டேன். உங்க ஆத்துக்காரர் நாமதேவரால எங்க பாண்டுரங்கன் ரொம்ப கெட்டு போயிட்டு, அதனால நீ முந்தின்ட்டமா. ரெண்டு பேரும் பரஸ்பரம் பண்ணிட்டு இருக்கா. இது அபங்கம் லோகத்துக்கெல்லாம் வந்துடுத்து. எவ்வளோ ஒரு அபிமானம் இருந்தா அந்த யோக பீடத்துல இருக்கிற பகவான் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த நாமதேவருடைய பாட்டு குதிக்கணும். எந்த அளவு அவருக்கு அபிமானம். இது போல ஒன்னு ரெண்டு சம்பவங்கள்ல, பல சம்பவங்கள்ல அவர் ஆத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்கு. எதனாலன்னா அவரை சகாபாவத்துல நினைச்சதுனால பகவான் இத்தனை அனுகிரகம். அது மாத்திரம் இல்ல,
வைஷ்ணவ பரம்பராங்கிற கந்தத்துல அண்ணா சொல்றார், இந்த வல்லபாச்சாரியாளுடைய பரம்பரையில வந்தவர் ஸ்ரீ விட்டலநாதர், அவருடைய புத்திரரான விட்டலநாதர். அவளுக்கெல்லாம் பிராதானியம் எந்த பக்தின்னா, முன்னதே சொன்னது போல வாத்சல்ய பக்தி தான் அவளுக்கு பிரதானமான பக்தி. அவளுடைய மதம்ங்கிறது இந்த வாத்சல்ய பக்தி தான். அவ அதை அனுசரித்து வரக்கூடியவா தான் அவ. அந்த ஸ்ரீவல்லபர் அவளுடைய சிஷ்யாளுக்கு கொடுத்த அந்த பக்தி எதுன்னா வாத்சல்ய பக்தி. வாத்சல்ய பக்தினா என்னன்னா, அவனை தன் குழந்தையாக பார்க்கறது, இல்லை தான் அவருக்கு குழந்தையாக மாறு. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பா. ஸ்ரீநாத்ஜி யாருன்னா, இந்த ஸ்ரீவல்லபர் யசோதாபாவம், இந்த ஸ்ரீவல்லபருக்கு அந்த ஸ்ரீநாதன் குழந்தை பாவம். இவர் அம்மா, அந்த ஸ்ரீநாதன் குழந்தை. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உண்டானதான ஒரு ஒரு பக்தி, ஒரு ரசம், அது வாத்சல்யம். அதே தொன்று தொட்டு வரக்கூடியவர் விட்டலநாத கோஸ்வாமின்னு சொல்லக்கூடிய அவருடைய புத்திரர். அவளுக்கு கீழ் அஷ்டசாபன்னு சொல்லக்கூடிய 8 சிஷ்யால் இருந்தா, அடுத்த பீடாதிபதியாக வந்தவர் விட்டலநாதர், அவருக்கும் நிறைய சிஷ்யா. அதுல ஒரு சிஷ்யர் யாருன்னா கோவிந்ததாசர்னு சொல்லக்கூடியதான ஒரு சக்கியபாவத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சிஷ்யர். மற்றவா எல்லாரும் வாத்சல்ய பக்தி, அவர் ஒருத்தர் மாத்திரம் சக்கிய பக்தி. எந்த அளவு சக்கிய பக்தினா, அவர் ஒருத்தர் மட்டும் விலட்சணம். மானச பூஜையில பகவான் அவருக்கு சகா, ஸ்ரீநாதன் சகா. எல்லா லீலைகளையும் பகவானோட தினம் தினம் விளையாடக்கூடியவர். விளையாண்டா அவர் கூட நித்தியபடி பகவான் கார்த்தால பூஜையை முடிச்சு பிரபோதனம் ஆகி வந்தான்னா, இவர் அந்த கோவர்தன சாரல்ல பகவானுடைய சந்நிதி இருக்கு. இவர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருவார். கோவில் கொஞ்சம் எட்டி இருக்கு. இப்ப இருக்கிறது துவாரகா, அந்த ராஜஸ்தான்ல இருக்கு இந்த சந்நிதி. இங்க இருந்த பிரபு அங்க போயிட்டார். அவருடைய கோவில் முன்னாடி இந்த கோவர்தன சாரல்ல கொஞ்சம் தள்ளி இருந்தது. அந்த கோவர்தன சாரல்ல ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இவர் தியானம் பண்ணுவார். மானசீக பூஜையில இவருடைய சகாவானவர் ஸ்ரீநாதன் கிருஷ்ணன். அப்படி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவார். நித்தியபடி பகவான் என்ன பண்ணுவான்னா, இவர் கூட அந்த விளையாடுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துடும். வந்தா 2 பேரும் சேர்ந்துட்டு கோலி குண்டு விளையாடுவா, கிட்டி புல்லு விளையாடுவா, பந்து விளையாடுவா. நித்தியபடி நடக்கக்கூடியதான காரியம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த கோவிந்ததாசர் இந்த பகவானோட கண்ணை மூடிண்டு இந்த கோவர்தன சாரல்ல விளையாடின்னு இருக்க. கார்த்தால ஆரம்பிச்ச விளையாட்டு மத்தியான பரியந்தம் போயிடுது. பகவானும் அவரும் சேர்ந்து கோலி குண்டு விளையாடினா, அவளுக்குள்ள போட்டி ஆரம்பிக்கிற காலத்திலே ஒரு ஒப்பந்தம். என்ன பேசிண்டான்னா, இந்த கோலி குண்டு விளையாண்டு யார் இன்னைக்கு ஜெயிக்கிறாளோ அவளை தோத்தவன் என்ன பண்ணணும்னா தோல்ல தூக்கிண்டு கோவர்தன மலைக்கு ஏறணும். இதுதான் அவளுக்குள்ள அன்னைக்கு உள்ள நிபந்தனை, ஒப்பந்தம். உடனே பகவான் பார்த்தார், நானும் போட்டிக்கு ரெடின்னார். உடனே இந்த கோவிந்தனும் போட்டிக்கு ரெடின்னா. 2 பேருமா ஸ்ரீநாதனும் அந்த கோவிந்தனும் அன்னைக்கு கோலி குண்டு விளையாடு. கார்த்தாலேந்து விளையாண்டுட்டா நிறைய குழந்தைகள், இவா 2 பேர் மாத்திரம் இல்ல, பல கோப குழந்தைகள் கூட இருப்பாள். அப்படி விளையாடுறா. கோலி குண்டு விளையாண்டு முடிகிற காலத்துல என்னாச்சுன்னா, ஸ்ரீநாதன் தோத்து போயிட்டான். ஸ்ரீநாதன் தோத்து போயிடுறான். இந்த கோவிந்ததாசர் சொல்றார், ஏ ஸ்ரீநாதா, நீ இன்னைக்கு தோத்து போயிட்ட, என்னை தூக்கிண்டு மேலே ஏறுறா, வா என்னை தூக்குங்கிற. உடனே அந்த ஸ்ரீநாதர் சொல்றார், என்னாலெல்லாம் தூக்க முடியாது, நான் எதுக்குடா தூக்கணும். 2 பேரும் ஏகவச்சனத்துல போடா வாடான்னு பேசிக்கிறான். எல்லாம் மனசுல மானசீகமாக நடக்கிறது சக்கியபாவம். அதெல்லாம் நான் தூக்க முடியாதுங்க. அதெல்லாம் முடியாது, நீ தூக்கித்தான். இல்லடா முடியாதுன்னார். 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்கிற காலத்திலேயே பார்த்தா ஸ்ரீநாதன் என்ன பண்ணான்னார், ஏமாத்திட்டு இவருடைய கோலி குண்டு அவருடைய கோலி குண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டார். கோவிலுக்கு ஓடி போயிட்டு கோவில்ல பூஜை ஆரம்பிக்க போறது. ஸ்ரீநாதர் கோவிலுக்குள்ள போயிட்டார். மானசீகமா இத்தனையும் நடக்குது. உடனே பார்த்தார், இவர் என்னன்னா இந்த இடத்துல உட்காந்து தேம்பி 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 அழறார்.
கிருஷ்ணா 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 வாடா, என்னை ஏமாத்தாதரா, எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு, என்னை தூக்கிட்டு மேலே போ, கதர்றார் பாவனையில. ஸ்ரீநாதன் காதலியே வாங்கிக்கல, கோலி குண்டு எடுத்தான், ஒரே ஓட்டம். போனா கோயிலுக்குள்ள போயிட்டான் அந்த ஸ்ரீநாதன். இங்க என்னாச்சுன்னா இவர் கதறி கதறி அழறார். அந்த ஏமாத்து பைய ஸ்ரீநாதன் என்னை ஏமாத்தி விட்டான், அவன் தோத்தான், ஆனா தோத்ததை ஒத்துக்கல, ஏன் கோலி குண்டையும் எடுத்துட்டு போயிட்டான். இவர் இங்க கண்ணை மூடிண்டு பண்ணிட்டு இருந்த அந்த பாவனை, அந்த சமாதி சக்கியபாவம் கலைஞ்சிடுது. கலைஞ்சு என்ன ஆச்சுன்னா பட்டுன்னு கண்ணை முழிச்சுண்டார். பிரக்ஞையில இருக்கிற காலத்துல அதே பாவத்தில் இருக்கார். சக்கியபாவம் அதே ஸ்ரீநாதன், அதே கோவிந்ததார். பிரக்ஞை கலைஞ்சது, கண்ணை திறந்தார், பகவானை வெய்ய ஆரம்பிச்சுட்டு. அங்க வரவாழ்ட்டெல்லாம் அந்த கோவிலுக்கு போயின்னு இருக்கா அவாவா, அவளெல்லாம் கூப்பிட்டு சொல்றா, யாரும் இந்த கோவிலுக்கு போகாது, அவன் திருட்டு பையன், ஏமாத்துக்கார், சொன்னபடி செய்ய மாட்டான், அவனை நம்பி யாரும் போகாதீங்கோ, அவன் ஒரு ஃப்ராடு. இப்படி அந்த கோவர்தன சாரல் நின்றுண்டு யார் யாரெல்லாம் தரிசனத்துக்கு போறாளோ அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்துறாராம் அந்த கோவிந்ததான். கண்டபடி வெய்யறார். அவனுக்கு நேர்மங்கிறதே கிடையாது, ஏமாத்துறான் என்னன்னு கண்டபடி வெய்யறார். இதை போறவா வரவாள்லாம் கேட்டுட்டு அந்த ஆச்சாரியன்ட்ட போய் சொல்ற, அந்த சாரல்ல ஒரு பைத்தியம் நிற்கிறது கோவிந்ததாசன், பகவானை கண்டபடி வெய்யறான். சாதாரணமா ஒருத்தர் வெஸ்ஸார்னா என்ன நினைச்சுப்போம், அது பைத்தியம்னு நம்ம நினைச்சுப்போம். அதுபோல மற்றவாளுக்கு கண்ணுக்கு இவர் பைத்தியமாக தெரியறார். ஆனா உண்மை என்னன்னா உள்ள சக்கியபாவம் ஓடின்னு இருக்கு. கண்ணாமினான்னு திட்டுறதை கேட்டுவிட்டு அத்தனை பேரும் வந்து இந்த ஆச்சாரியன்ட்ட சொல்றா. இது போல அங்க அந்த கோவிந்ததாசர் திட்டுறார். அவர் கேட்க ஆள் இல்லையா, பகவான் இப்படி யாராவது வெய்வாளா, பிரபுவை ஸ்ரீநாதனை இப்படி கண்டபடி வெய்யறார், போய் சத்த கண்டிக்க கூடாதா நீங்க? அதே சமயம் இங்க நிவேதன கால் இவருடனே என்ன பண்ணார், நிவேதனம் பண்ணல, நேரா அந்த கோவிந்ததாசர் இடத்துல போயிட்டார். போய் பார்த்தா அங்க தேம்பி 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 அழுதுன்னு இருக்காரு இந்த கோவிந்ததாசர். திட்டுறார், கண்டபடி திட்டினார். திட்டின்றே இருக்கும்போது இந்த விட்டலநாதர் வரார். விட்டலநாதர் வந்தோன்னா அவர்கிட்டையும் திட்டுறார். என்ன திட்டுறாருன்னா, உங்க புள்ள ஸ்ரீநாதன் ஏமாத்திட்டான். ஏன்னா அவர் பண்றது வாத்சல்ய பக்தி, அவரை உங்களுடைய குழந்தைன்னு சொன்ன தாத்பரியம் என்னன்னா நீங்க யசோதாபாவம், அவர் பண்ணக்கூடியது யசோதாபாவம். என்ன ஆச்சரியம்னா இவர் வந்தோடனே இவருடைய கண்ணுக்கு அந்த விட்டலநாதர் அம்மாவாக யசோதாவாக தெரிஞ்சாராம். அது ஆச்சரியம் இல்லை, அவர் பேசிட்டு இருக்காரு விட்டலநாதர், அவர் என்ன சொல்றார், அவருக்கு அந்த புத்தி மாறித்து, அந்த பிரக்ஞை மாறித்து. அவர் என்ன சொல்றார், உங்களுடைய புள்ளை ஏமாத்தினான்னு இந்த கோவிந்தன் சொல்றார். அதற்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனான விட்டலநாதர், என் புள்ளன் நல்லவன் ஏமாத்த மாட்டான்டான்னு பதில் சொல்றார். இவருக்கு அந்த பாவம் இருந்தது சரிங்களா, ஆனா அந்த ஆச்சாரியன் சொன்ன மாத்திரத்துல அவர் யசோதா பாவத்துக்கு வந்துட்டார். யசோதையாக மாறி அவர் சொல்றார், அப்பா என்னுடைய குழந்தை ஏமாத்தவே மாட்டான், அவன் ரொம்ப நேர்மையா இருப்பான், அவன் யாரையும் ஏமாத்த மாட்டான்டா, நீ தான் ஏமாத்து, நீ தான் போய் சொல்ற, ஃப்ராடு பண்ற, என் குழந்தையா நீ சொல்ற, எந்த அம்மாவது தன் குழந்தைய ஒத்துப்பாளும், என் குழந்தை ஸ்ரீநாதன் ரொம்ப நல்லது. உடனே இவர் இந்த குழந்தைக்கு ஸ்ரீநாதனுக்கு விட்டலநாதர் அம்மாவாக யசோதாவாக வக்காலத்தை வாங்கிட்டு பேசுறார். நீ என்னதான் வக்காலத்து வாங்கினாலும் உங்களுடைய பையன்தான் பண்ணது ஃப்ராடு, நான் பண்ணது நேர்மை, நடந்ததெல்லாம் சொல்லி உங்க புள்ள ஃப்ராடு, உங்க புள்ள ஃப்ராடு, நீங்க அவனை போய் கண்டீங்க, என்ன போய் திட்டுறீங்களே நீங்க. ரெண்டு பேரும் அதே பாவத்திலேயே மணிக்கணக்கா இருந்து சண்டை போடுறோம். நினைச்சு பார்த்தா கூட நடிக்க கூட முடியாது, அப்பேற்பட்ட பாவம். இவர் சக்கிய பாவத்துல இந்த ஸ்ரீநாதனை திட்டுறார். இந்த சண்டை இப்படியே போச்சு. பூஜா காலம் வந்தது. இந்த விட்டலநாதர் என்ன பண்ணார்னா, பூஜா காலம் வந்தது, இவனை சமாதானப்படுத்தி பார்த்தார். எரிப்பா, என் புள்ள பண்ணது தப்பாவே இருக்கட்டும், நீ சமாதானம் ஆகுப்பா, திட்டின்ண்டே இருக்காத என் குழந்தைய. சமாதானப்படுத்தி பார்த்தார். அவர் சமாதானம் ஆகலை. பார்த்தார், இவன் சமாதானம் ஆகலைன்னு பூஜா காலம் வந்துடுத்துன்னு கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டார். நிவேதன காலம்
48 பதார்த்தங்களை வச்சு அந்த ஸ்ரீநாதனுக்கு அப்படி நிவேதன காலத்துல பாடி நிவேதனம் பண்றார். பாவபூர்வமாக பக்தி பூர்வமாக குழந்தைக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். வெச்சா அந்த ஸ்ரீநாதன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறார். இவர் ஆச்சாரியனாக அல்ல, அம்மாவாக நிவேதனம் பண்றார் வாத்சல்ய பாவத்துல. அப்பா சாப்பிடுப்பா, ஏன்பா வந்து சாப்பிட மாட்டேங்கிற, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? இல்ல நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். இவ்வளவு பக்ஷங்களை வச்சிருக்கேன், இவ்வளவு பதார்த்தங்களை வச்சிருக்கேன், பிரேமையோடு கூப்பிடுறேன், வந்து சாப்பிட மாட்டேங்கிறேன், ஏன்பா? இல்லம்மா, நீ எதற்கு அந்த என்னுடைய சகாவான அந்த கோவிந்தனை வெச எதுக்கு திட்டின நீ? இப்ப அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த ஸ்ரீநாதன் பேச, நீ அந்த அந்த என்னுடைய ஃப்ரெண்டை திட்டின, அவன் அங்க அழுதுன்னு இருக்கான். இல்லடா கண்ணா, ஒன்னு அவன் திட்டினான்டா, நீ ஃப்ராடுன்னா ஏமாத்துக்காரன்னா நீ தான் அவனை ஏமாத்திட்டன்னு சொன்னா, அதனால அம்மா அவனை திட்டின. இல்லம்மா, நடந்த உண்மையை நான் சொல்றேன். இந்த ஆட்டத்துல இது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டோம், தோத்தவா மேல தூக்கிட்டு போனோன்னு. நான் தான் தோத்து போயிட்டேன். அவன் என்னை மேல தூக்கிட்டு போக சொன்னான் அந்த கோவிந்தன். நான் தூக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். யாரா அவனை தூக்கிட்டு போவான்னு ஏமாத்தினேன். ஏமாத்திட்டு அவனுடைய கோழி குண்டியும் சேர்த்து தூக்கிட்டு நான் கோயிலுக்கு ஓடி வந்துட்டேன். அவன் ஏமாத்தலமா, நான் தான் அவனை ஏமாத்தி விட்டேன். அவன் ஃப்ராடு கிடையாது, நான் தான் ஃப்ராடு, நான் தான் ஏமாத்தி விட்டேன். நீ அவனை திட்டினது தப்புமா. இப்ப என்ன பண்ணணும்னா, நான் நிவேதனம் எடுத்துக்கணும்னா சாப்பிடணும்னா நீ என்ன பண்ணணும்னா நேரா போய், நீ தானே அவனை திட்டினப்ப, அவன் தப்பே பண்ணல, ஆனா வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கு. நீ போய் அவனை சமாதானப்படுத்தி அவனை கோயிலுக்கு கூட்டின்னு வா. நான் கூட்டேன்னு போய் கூட்டின்னு வாமா. அப்படியே ஆகட்டும்னார். குழந்தை சொன்னா அம்மா கேட்கணுமே. நேரா அந்த வாத்சல்ய பாவம் யசோதை அம்மாவாக நேரா போய் அந்த கோவர்தன சாரல்ல அழுதுன்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தையான சகாவான ஸ்ரீநாதனுடைய சகாவான அந்த கோவிந்தனை வாரி அணைச்ச முத்தமிட்டு, அப்பா கோவிந்தா உன் பேர்ல தப்பு இல்லையா, ஸ்ரீநாதன் இப்பதான்டா சொன்னான், அவன் தான் உன்னை ஏமாத்தினானா, நீ அவனை ஏமாத்தலையா, அவன் உண்மையெல்லாம் ஒத்துட்டான், அதனால நீ திரும்பி சந்நிதிக்கு வா, நீ வந்தாதான் அவன் சாப்பிடுவேங்க. இது அத்தனையும் நடக்கிறது நேரடியாக அவரை கூட்டின்னு வந்து, இந்த கோவிந்தனை கூட்டின்னு வந்து உட்காத்தி வச்சு, சரித்திரத்திலேயே கிடையாது, நபூதோ ந பவிஷ்யத், எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம். சுவாமி கர்ப்பகிரகத்துல ஒரே சமகாலத்துல இவருக்கு ஒரு இலைய போட்டு கோவிந்தனுக்கு அந்த பக்ஷங்களை அந்த அத்தனை பதார்த்தங்களையும் பரிமாறி, அதே சமயத்துல பகவானுக்கும் ஏககாரத்துல தூபதீபம் காமிச்சு நிவேதனம். 48 பதார்த்தங்கள், அத ஸ்ரீநாதனுக்கு நிவேதனம், அதே சமகாலத்துல இந்த கோவிந்தனுக்கு நிவேதனம். அதே கர்ப்பகிரகத்துல ஒரு நரனாக மனுஷனாக இருக்கிற அவருக்கு சுவாமியோட சமபங்கி போதும். யாரோட உத்தரவின் பேர்லன்னா அந்த ஸ்ரீநாதனுடைய உத்தரவின் பேர்ல ரெண்டு பேருக்கும் சமமாக பகவான் தன் சகாவோட தான் சாப்பிடுவேன். அவன் வருத்தமாக இருந்தா நான் எப்படி நிவேதனத்தை ஏத்துப்பேன்? அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே காலத்துல இலைய போட்டு பரிமாறுன்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நிவேதனம். அவருக்கு பாவமாக இவருக்கு நேரடியாக பதார்த்தங்களை போட அந்த கோவிந்தன் அதே கர்ப்பகிரகத்துல உட்கார்ந்து அதை சாப்பிட்டார், எடுத்துட்டாருங்கிறது சரித்திரம். எப்பேற்பட்ட பாவம் இருந்து அது சித்திக்கும். அந்த இவர் ஏத்துண்டது ஆச்சு, இவர் சக்கியபாவத்துல ஏத்துக்கல, பகவான் அவர் கூட தான் சாப்பிடுவேன்னு சரித்திரத்திலே எங்கேயும் நடக்காத ஒரு காரியம் அது. ராஜஸ்தான்ல அந்த கோவர்தனத்துல பகவான் அந்த சமயத்துல அந்த நிவேதனத்துல அந்த கோவிந்தனோட சேர்ந்து ஸ்வீகாரம் பண்ண அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் பகவான் சக்கியபாவத்து. அது மாத்திரமானா நாயன்மார்களோட பகவான் எத்தனை லீல பண்ணியிருக்கார், எத்தனை நாயன்மார்கள். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பரமேஸ்வரனோடு சக்கியபாவத்தில் இருந்த நாயன்மார் யாருன்னா சுந்தரர். பிரம்மா சிருஷ்டி பண்ணது பகவான் தான், இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணது பகவான். சயேகா சயயே வம்வித் அப்படி இருந்த பகவான் லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார். 24 தத்துவங்களை பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி இந்த 24 தத்துவங்களையும் ஒப்படைச்சு ஜெகத் சிருஷ்டி பண்ணுங்கோன்னு சொல்றார். உடனே பிரம்மா பார்க்கிறார், நாபி கமலத்திலேருந்து உண்டானவர், அவருக்கு ஆசை வருது என்னன்னா பகவானுடைய திருவடியும் சேவிச்சு திருமுடியும் சேவிக்க கிளம்புறார், சேவிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அந்த பிரம்மாவால சேவிக்க முடியல.
ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணா அது பாதி தூரம் கூட கவர் ஆக மாட்டேங்குது. அப்பேற்பட்டதான திருவுருவத்தோட பிரகாசிக்கிறார் அந்த பகவான். பிரம்மாவால முடியல அந்த திருமுடியும் திருவடியும் காண, அதே திருமுடியும் திருவடியும் சுலபமாக இந்த பரவனாச்சியார்னு சொல்லக்கூடிய அந்த தாசியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாசலும் தரையும் பார்த்துடுது. எப்படி பார்த்ததுன்னா, சுந்தரருக்கு பரவனாச்சியாருடைய வீட்டிற்கு ஆத்துக்கு பகவான் தூது போறார். சுந்தரனின் பொருட்டு தூது போறார். போயிட்டு 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 வரார். போயிட்டு வர காலத்துல யாரின் பொருட்டு போறார், எதரின் பொருட்டு போறார்னா சுந்தரருக்காக போறார். சுந்தரர் சொன்ன செய்தி அந்த பரவனாச்சியார்கிட்ட சொல்றதுக்காக போறார். எதற்காக போறார்னா, சுந்தரர்ங்கிறவர் யாருன்னா அவருடைய சகா. சகாவுக்காக பரமேஸ்வரன் தூது போனான். யாராத்துக்கு? தாசியாத்துக்கு. எதற்காகனா அந்த சக்கியபாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுந்தரேஸ்வருக்காக தூது போற. பிரம்மாவுக்கு கிடைக்கல திருமுடி திருவடி. ஆனா அந்த பரவனாச்சியார் வீட்டில் சைத்தன்யமே இல்லாத வஸ்துவான அந்த வாசப்படி இருக்கேன் நல்ல கதவு, அது திருமுடியும் பார்த்துடுத்து திருவடியும் பார்த்துடு. சைத்தன்யம் இல்லாத வஸ்து. ஆனா இந்த சுந்தரருக்காக பகவான் போய் அந்த பரவனாச்சாரி ஆத்துல தூது போனானே. தாசியாத்துக்கு யாரா தூது போவாள? ஆனா அந்த சுந்தரருக்காக பகவான். எதற்காக போனார்னா, சக்கியபாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகவான் போய் அவரை ஆட்கொள்ள. அப்பேற்பட்ட பரம பக்தர், சக்கியபாவத்தில் இருந்தவர் சுந்தரர். அது மாத்திரமானா ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்ல பார்த்தோம்னா மதுர கவி ஆழ்வார். அவர் என்னன்னா இந்த சக்கியபாவத்தை ரெண்டு பிரகாரமா வச்சாராம். எந்த பிரகாரம்னா, தன்னுடைய குருநாதரான நம்மாழ்வார சக்கியபாவத்தினால பார்த்தார். குருவை பார்க்கிற விதத்தையே சக்கியபாவத்தில் பார்க்க. அது மாத்திரம் இல்லை, கண்ணனையே சகாவாக பார்த்தார். ரெண்டு பிரகாரம். அது மட்டும் இல்லை, குலசேகர ஆழ்வார் இருக்காரே, அவர் என்ன பண்றார், ராமரை தன் சகாவாக பார்க்க. ராமர் ராமாயணத்துல போர் தொடுக்க போறார். ராவணனை 10 தலை பூச்சியான ராவணனோட யுத்தம் பண்ண கிளம்புறார். அப்படி யுத்த காலத்துக்கு ராமர் கிளம்புறார்னு வர்ணிக்கிற இடத்துல நானும் உங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு வரேங்கிறார் அந்த குலசேகரால். பாவத்தினால, ராமா நீங்க தனியா கஷ்டப்பட வேண்டாம், நானும் உங்களோட யுத்தத்துக்கு ஒரு கை கொடுத்து நிற்கிறேன். ஏன்னா உங்களுடைய தோழனாச்சே, உங்களுக்காக நான் தோள் கொடுத்து நிற்பேன். இந்த யுத்தத்துல நம்மளுக்கே ஜெயம், உங்களுக்காக நான் யுத்தத்துக்கு வரேன்னு பாவத்துல ராமரோட போருக்கு கிளம்புறாளாம் அந்த குலசேகரால். அப்படின்னா எப்பேற்பட்ட பாவமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பெரியாழ்வார் அந்த கிருஷ்ணனோட இருந்தது இந்த சக்கியபாவம். பரமேஸ்வரனோட அந்த சுந்தரேஸ்வர் இருக்கிற காலத்துல, சக்கியபாவத்துல இருக்கிற காலத்துல பகவானே அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். தம்பிரான் தோழன்னு பகவான் பரமேஸ்வரன் தன்வாக்கால ஒரு பட்டம் கொடுக்கிறார். தோழன்னு அவர் ஏத்துக்கிறார். இவாள்லாம் ஏத்துன்றது ஆச்சரியம் இல்லை, பகவான் அவளை ஒரு அங்கீகாரம் கொடுத்து தனக்கு தோழனா ஏத்து. நம்மளுக்கு சிஎம் தெரியும் பிஎம் தெரியும் சொல்லிக்கிறது பெருமை கிடையாது. அந்த பிஎம்மும் சிஎம்மும் நம்மளை தெரியும் அவாவாக்குனால சொன்னாதான் அந்த வார்த்தைக்கு உத்கிருஷ்டம், அந்த ஸ்தானத்தினுடைய கௌரவத்தினால அவா சொல்லணும். நான் தெரியும் எல்லாரையும் தெரியும் நான் சொல்றது உத்தமம் கிடையாது. மேல இருக்கிறவா கீழே இருக்கிறவால தெரியும். அதுபோல பரமேஸ்வரன் இந்த தோழன்னு இந்த சுந்தரரை ஏத்துக்கிறார். இந்த கண்ணன் முதலிய கண்ணன் இந்த கிருஷ்ணன் இருக்காரே, இவரை தோழனாக பெரியாழ்வாரையும் மதுரகழி ஆழ்வாரையும் குலசேகர ஆழ்வாரையும் பகவான் ஏத்துக்கிறார். இவா ஏத்துக்கிறது இல்ல, அவர் இவா அந்த பக்திய பண்ணினாலும் பகவான் அதை ஆட்கொள்றார், ஏத்துக்கிறார். சக்கியபாவத்தை பகவான் எதிர்பார்க்கிறார். இதற்கெல்லாம் இந்த மார்க்கத்துக்கெல்லாம் யாருன்னா மார்கதரிசி மகரிஷிகின்னு பல மகான்கள் ராஜபாட்டைய போல உள்ள இந்த மார்க்கத்தை நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்கு. வால்மீகியை போல இந்த மார்க்கத்தை அத்தனையும் எப்படி எப்படி பக்தி பண்ணணுங்கிறத நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஏன்னா பகவான்கிறது அவ எடுத்து தரலன்னா இந்த இது போல பாவங்கள் இருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. அவெல்லாம் மகான்கள்லாம் அனுபவிச்சு வச்ச சேஷத்தை நம்ம தொட்டு பார்க்கணும், லவலேஜம் தொட்டு பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். ஏன்னா பகவானை இப்படிதான் அடையலாம் அப்படிதான் அடையலாங்கிற மார்க்கமே கிடையாது. பிரகலாத சுவாமியுடைய சரித்திரத்தை சப்தமஸ்கந்தத்துல சொல்ற காலத்துல நாரதர் சொல்றாரு, அப்பா பகவான்கிறவன் ஒரு சிட்டி போலடா,
காமாத்து, துவேஷாத்து, பயாத்து, ஸ்னேகாத்து, இது போல பக்தியாதுன்னு 5 பிரகாரத்தை சொல்லி, அப்பா பகவான்கிறவர் நீ நினைச்சுட்டு இருக்க பக்தியினால பக்தன் பகவானை அடைய முடியும்னு நினைக்கிறியா? சிட்டிக்கு எப்படி ஒரு சிட்டி இருக்குன்னா, ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு ஒத்தடிப்பாத ஒரு வழி இருக்கும். பகவான்கிறவன் ஒரு டவுனை போல, ஒரு சிட்டியை போல, அவனை அடையறதுக்கு பல மார்க்கம், பல ஊர்லேருந்து பல வழிகள் இருக்குமே. அதுபோல அவனை காமத்தினாலையும் துவேஷத்தினாலையும் ஒரு பயத்தினாலையும் எல்லா மார்க்கத்தினாலையும் பகவானை அடையலாண்டா. அப்படி வச்சாதான பக்தால் அடைய முடியும். நீ ஒரு மதம், ஒரு பிரகாரம், ஒரு கடவுள்னு இப்படி வச்சுட்டேன்னா அது அந்த கோட்பாடுக்குள்ள எல்லாரையும் திணிக்கிறது போல ஆயிடும். இந்து மதம் எப்படின்னா, நீ எப்படி வேணா பக்தி பண்ணணுங்கிறது தான் எனக்கு விஷயம். நீ என்ன வேணா பண்ணு. ஒரு ஆத்துல இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தீபாவளிக்கு 5 மாப்பிள்ளை ஒரு ஆத்துக்கு வரார். வர காலத்துல அந்த ஆத்துல ஒரு சமையல் பண்ற காலத்துல ஒரு மாப்பிள்ளை சொல்றார், ஒரு கறி என்ன காய்னா உருளைக்கிழங்குன்னு ஒரு காய் எடுத்துக்கிறா. ஒரு மாப்பிள்ளை சொன்னார், மாமியாரை கூப்பிட்டு எனக்கு உருளைக்கிழங்க வெறுமை வேக வச்சு அப்படியே போடுங்கோங்கிற. இன்னொரு மாப்பிள்ளை எனக்கு அந்த உருளைக்கிழங்க வேக வச்சு சாம்பாரில் பெருசு பெருசாக தானா போடுங்க. இன்னொரு மாப்பிள்ளை சொல்கிறார், அதே உருளைக்கிழங்க பொடி மாசு மாதிரி உருளைக்கிழங்கு கறியாக பண்ணுங்கோங்கிற. இன்னொரு மாப்பிள்ளை எனக்கு பொடி பொடியாக நறுக்கி ஃப்ரை பண்ணி கொடுங்கோங்கிற. இன்னொரு மாப்பிள்ளை சொல்கிறார், எனக்கு நன்னா இந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணி எனக்கு பொரிச்சு எனக்கு தொட்டுக்க போடும். ஒரே உருளைக்கிழங்கு தான். அந்த வஸ்து பல பேர் பல விதமா பல பிரகாரமா கேட்கிறார். அதை அந்த மாமியார் கொடுக்குறார். ஏன்னா 5 மாப்பிள்ளைக்கு 5 பிரகாரமா தேவைப்படுறது, அதனால கொடுக்குற. ஒரே இதுன்னா ஒரே பிரகாரம்னா யாராலையும் அதை பின்பற்ற முடியாது. நீ எது வேணா பண்ணு, ஆனா என்ன பக்தி பண்ணு, பஜனை பண்ணு. அந்த ஸ்ரத்தையை தான் பகவான் எடுத்துக்கிற. நீ என்ன வேணா பண்ணு. கீதையில பகவான் அதை தானே சொல்றார். ஒரே இதுல திணிச்சோன்னா ஜனங்களுக்கு விருப்பம் இருக்காது. நீ உனக்கு எந்த மார்க்கம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. அந்த விதத்துல என்ன கடைசியில என்ன அடையணுங்கிறது தான் பாயிண்டே தவிர நீ இந்த வழியில தான் வரணும்னு உன்னை திணிக்கவே இல்லை. அதற்கு பல மார்க்கங்கள், அதுல பக்தியில பல பிரகாரம். முன்னாடியே சொன்னது போல நவவித பக்தி, இந்த சக்கிய பக்தியினாலதான் பகவானை அடையணும் இல்லை. பல மகான்கள் பல வழியை வகுத்து கொடுத்துருக்கா. சிரவணத்தினாலேயே பகவான் அடைஞ்சவா உண்டு, கீர்த்தனத்தினால, தியானத்தினால. தியானத்துக்கு செலவாளுக்கு தெம்பு இருக்கும், செலவாளுக்கு தெம்பு இருக்காது. பகவானை உள்ள நிறுத்தி பார்த்து அடையறதுக்கு யாருக்கு தெம்பு இருக்கும்? செலவாளுக்கு இருக்கும், செலவாளுக்கு இருக்காது. செலவாளுக்கு சிரவண பக்தி பண்ணியே பகவான் அடையறதுக்கு தெம்பு இருக்கும், அது போல செலவாளுக்கு இருக்கும், செலவாளுக்கு இருக்காது. ஒவ்வொரு மனுஷியால் ஒவ்வொரு பிரகாரத்தினால பகவானை பின்பற்றுறோம். அதனால இங்க என்ன சாரம்னா, எத்தனையோ பிரகாரங்கள் இருந்தாலும் யார் யாருக்கு எந்த மார்க்கம் சுலபமோ அவாவா அந்த மார்க்கத்தை பின்பற்றி பகவானை அடையணுங்கிறது தான் சாரம். எத்தனையோ பிரகாரங்கள் இருந்தாலும் இந்த சக்கிய பக்திங்கிறது ஒரு விதமான உத்கிருஷ்டமான பக்தியினுடைய ஒரு நிலை. பல மகான்கள் அனுபவிச்சதான மார்க்கம். நம்மளுக்கு இந்த சக்கிய பக்தியை பற்றி இன்னைக்கு 2 வார்த்தை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும், அந்த கௌசல்யா ஆராதித்த சரணாய நமோ நமகான்னு சொல்லக்கூடியதான அந்த ரங்கநாதர், ஸ்வயம் ரங்கநாதர், அதே பிரபு தான் இங்கே இருக்கார் சந்நிதியில். ரகுவம்சத்து பூஜையான அந்த பிரபு தான் இங்கேயும் எழுந்தருள் இருக்கார். அந்த பிரபுனுடைய ரங்கநாதருடைய சந்நிதியில் அவருடைய பிரம்மோற்சவ புண்ணிய காலத்தில் இப்பேற்பட்டதான ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தினவா கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம், சொல்றதுக்கு ஒரு பாக்கியம். யார் ஏற்படுத்தினாலோ அவளுக்கும் இந்த சமயத்தில் கிருதஜதையை தெரிவிச்சுண்டு, யார் கேட்டாலோ சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இந்த ரங்கநாதன் சகல விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கணும்னு நானும் இந்த சமயத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஜானகி காந்த ஸ்மரணம், நம பார்வதி பதயே. போலா குண்டலி கவரதா. समस्त सद्गुरुनाथ महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की. देवानां धेनुगुं सुदुगामनपस्फुरन्तीं इन्द्रसोमं विपतु क्षेमो. हाँ